வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. இன்று நம்ம பேச போகிறது ஒரு சமூக பிரச்சனை குறித்து தான். தெருநாய்களை குறித்து அடிக்கடி நம்ம பேச வேண்டிய தேவை ஏற்பட்டதுனால இன்றைக்கும் அப்படி ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லை அப்படிங்கிறதுனால ஒருத்தங்க பேசியிருக்காங்க, ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம நிறைய கேள்விகள் பாரிகள்கிட்ட கேட்க போகிறோம். வணக்கம் பாரி. வணக்கம். துபாயில் இருக்க திருநாய்களுக்கெல்லாம் மறுவாழ்வு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இப்போ சென்னையில் இருக்க திருநாய்களுக்கு ஒரு மறுவாழ்வு அமையணும்னு பழம்பெரும் நடிகை நிவேதா பெத்ராஜ் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தில் நாய்களுக்காக பேசியிருக்காங்க. அந்த கருத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க துபாயில் தான் வளர்கிறாங்க, போகிறாங்க. துபாயில் திருநாய்களுடைய எண்ணிக்கை என்பது இருக்குது. திருநாய் இல்லைன்னு இல்லை, துபாயில் இருக்குது. ஆனால் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஏன்னா அங்கே உங்களுக்கு அது ஹாஸ்டலான என்விரான்மெண்ட்டு. அங்கே வெளியில் இருக்கிறதுலாம் அவ்வளோவா உயிர் வாழ முடியாது. பட் இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இங்கே இந்தியாவில் இருக்கிற திருநாய்களையும் நீங்கள் உலகத்தில் மற்ற நாடுகளில் இருக்க திருநாய்களையும் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா மற்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வளர்க்குற நாய் தப்பிச்சு இல்லை வீட்டில் இருக்கவங்க அபேண்டன் பண்ணால் தான் அது திருநாயாக மாறும். சரி. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய திருநாய்கள் அது அபேண்டன்டான திருநாய்கள் கிடையாது. இது ஒரு ஸ்ட்ரே பாப்புலேஷன். இது இயற்கையாகவே நம்ம ரொம்ப காலமான ஒரு சிவிலைசேஷன் சொசைட்டி. நம்ம நகரங்களெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நகர நாகரிகத்தில் நம்ம இருந்தனால. இப்போ நீங்கள் துபாய் நகரம் கிடையாது, பாலைவனம். அது இப்போ ஒரு பெரிய சிட்டியாக மாறுது அப்படின்னா அது சமீப காலம்னா ஒரு 100 வருஷத்துக்குள்ள தான். ஒரு 100 வருஷத்துக்குள்ளே ஒரு நாய் கூட்டம் உருவாயிடாதாங்க. ஏன்னா மக்கள் அவேர்னஸோட தான் அந்த ஊரை உருவாக்குறாங்க. ஆனால் நம்மளுடைய ஊர்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகள். நீங்கள் மதுரைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 3000-4000 வருஷம் பாரம்பரியம் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க தஞ்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 3000 வருஷம் பாரம்பரியம். முக்கியமான நகரங்கள் எல்லாத்துக்குமே இவ்வளோ பெரிய பாரம்பரியங்கள் இருக்கனால தமிழ்நாடு மற்றும் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவிலுமே நகரங்கள் ஒரு 3000 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட நகரங்கள் இருக்குது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அது இது கீழடி இதுன்னு இப்போ நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா எங்கேயோ போயிடும். அப்போ மனிதனோடு அந்த நகர்ப்புற நாகரிகங்களில் கொஞ்சம் சைமில்டேனியஸாக சைட்லைனாக ஒரு ஸ்பீசிஸ் வாழ்ந்து வந்தது என்றால் அது ஸ்ட்ரே டாக்ஸு. இதை நம்ம திருநாய் என்று சொல்வதை விட இது நேட்டிவ் டாக்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறது தான் இதோடைய கரெக்டாக இருக்கும். காரணம் என்னென்னா, நீங்கள் இந்தியாவுடைய நேட்டிவ் ப்ரீட்ஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, ஆமாம், அது வேற. நேட்டிவ் டாக்னு சொல்கிறது வேற. இங்கே இந்தியாவில் எனக்கு அதாவது இப்போ நீங்கள் சிப்பிப்பாறை, கோம்பை, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், அதுக்கப்புறம் இப்போ அங்கே நார்த் சைட்லாம் போனீங்கன்னா புள்ளிக்குட்டா, ஹிமாலயன் செப்பர்ட் டாக் இருக்குது, காடி குட்டாஸ் இருக்குது, முதல் ஹவுண்ட் இருக்குது, இப்போ ராம்பூர் ஹவுண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நேட்டிவ் ப்ரீட்ஸு. இந்த ப்ரீட்ஸ் எங்கேயுமே நீங்கள் நம்ம இந்தியாவிலையுமே தெருவில் பார்க்க முடியாது. இந்த ப்ரீடட் டாக்ஸ் எதுவுமே நீங்கள் இந்தியாவில் தெருவில் இப்போ நீங்கள் பார்க்கலாம். பட் அதுக்கான ஒரு பாப்புலேஷன் நீங்கள் தெருவில் பார்க்க முடியாது. அப்போ தெருவில் பார்க்குற நாய் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் அதற்கு பேர் இந்தியன் இல்லை இன்டாக்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்தியன் பறையான்னு வெள்ளைக்கார காலகட்டத்தில் பேர் வச்ச பேர் இந்தியன் பறையா டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியாங்கிறது ரொம்ப 1000 வருடங்களாக ஒரு நகர்ப்புற நாகரிகம் கொண்ட ஒரு நாடு. அது இன்றைக்கி நேற்று நாகரிகம் அடைந்த ஒரு நாடு கிடையாது. அப்போ வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரியே தான் நம்ம இந்தியாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது நம்மளால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஏன்னா அது சாத்தியமும் இல்லை. அப்படி ஒரு சாத்தியத்தை நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சி எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் இந்தியாவுடைய அடையாளத்தை அளிப்பதாகத்தான் அமையுமே ஒழிய இந்தியாவுக்கு நான் தனித்துவம் அப்படிங்கிறது இருக்காது. இன்னொன்று, ஏன் இந்தியாவில் மாடுகள் ரோட்டில் அலையுது? உலக நாடுகளில் எங்கேயுமே மாடுகள் ரோட்டில் அலையாது. அப்போ இதை புரிஞ்சுக்கணும்னா நம்மளோட ஆட்டிடியூட் கம்ஸ் ஃப்ரம் நம்மளுடைய பாரம்பரியத்திலிருந்து நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். இப்போ கோயில் மாடுன்னு ஒன்று இருக்குது, எங்கேயாவது சர்ச் மாடுன்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா? சர்ச்சு யானைன்னு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்போ புரிஞ்சுக்கணும். அப்படியே ஐரோப்பிய நாடுகளில் இருக்க கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அவங்களுடைய நடைமுறையில் அவங்க தெருவில் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நானும் மெயின்டைன் பண்ணுவேன். அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியானா அதற்கான அடையாளத்தோடையே அது இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய பிழைகள், அதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நம்ம சரி செய்கிறதுல தான் இருக்கணும். அதுக்காக எல்லோரும் மாட்டை ரோட்டில் விடுங்க, எல்லோரும் நாயை ரோட்டில் விடுங்க இருக்குது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ விவரமாக பேசுகிறீங்க. கோயம்பேட்டில் எருமைகள் கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. ஆமாம். அது யாரோடது தெரியுமா உங்களுக்கு? ஏன் யாருக்குமே தெரியல? அது ஆக்சுவலாக கவர்மெண்ட்டோடது. இப்படி கவர்மெண்ட் தான் எருமையை கொண்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் விட்டுருக்கு. இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? அதுக்கெல்லாம் அந்த கழிவுலாம் திங்கும். ஆமாம். இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? அது முட்டாள்தனமான செயல் திட்டம்னு சொல்லுவீங்களா, இல்லை அது சரின்னு சொல்லுவீங்களா? இந்த எருமைகள் வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக கோயம்பேடு நீட்டாக இருக்குது, அதுக்கு பாட்டு க்ளீன் பண்ணிடுதுங்க. புரியுதா? அப்போ இந்த செயல் திட்டத்தை உலகத்தில் வேறு எங்கேயாவது ஒரு நாட்டில் ஒரு கவர்மெண்ட் இதை பண்ணுமா? பண்ணாது.
நம்ம முன்னோர்கள் பண்ணதை அப்படியே நம்ம முன்னோர்களுடைய வாழ்வியலை புரிஞ்சுக்கிட்ட தமிழக அரசு கோயம்பேடு மார்க்கெட்டில் அதிகமான காய்கறி கழிவுகள் வருது. இலைதலைகள், வாழை இலை, அதுக்கப்புறம் வந்து அந்த காய்கறியில் கொண்டு வர வைக்கோல், இதெல்லாம் வந்து அங்கே போட்டு போயிடுவாங்க. கரெக்டாக இந்த கழிவுகளை எப்படி மேனேஜ் பண்ணுறது? எடுத்து ஒரு பக்கம் எரிச்சோம்னா ஊருக்குள்ளே புகை மூட்டமாக இருக்கும், ரொம்ப மட்டமாக இருக்கும். அப்போ அதை வேகமாக டீகம்போஸ் பண்ணணும். வேகமாக டீகம்போஸ் பண்ணுறதுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? வேறு ஆப்ஷனே இல்லைங்க, எருமைகள் கொண்டு வந்து விடுங்கன்னு யாரோ ஒரு புண்ணியமாக சொன்ன ஒரு ஐடியா. அந்த அடிப்படையில் அங்கே வந்து எருமை மாடுகள் கொண்டு வந்து விடப்பட்டது. அந்த எருமை மாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா மொரா எருமை என்று சொல்லக்கூடிய ஒரு நேட்டிவ் எருமை மாடு. அதாவது நம்ம தமிழ்நாட்டு நேட்டிவ் பிரீட்ஸ் இல்லை, அது வந்து வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு நேட்டிவ் பிரீட் மொரா. அந்த மொரா எருமைகளை கொண்டு வந்து விட்டாங்க. அதுக்கு வந்து அதிகமாக சாப்பிடும். பேசிக்கலி அது அதிகமாக சாப்பிடுங்கிறக்காக தான் அதை கொண்டு வந்து விட்டது. அது அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சது. ஆட்டோமேட்டிக்காக பல டன்களை வந்து அந்த எருமைகள் சாப்பிட்டு இது போடுது. அது இல்லாமல் குட்டியை வந்து அது போடுது, குட்டி அதுவே பிறக்குது. அதனால தான் அதுக்கு மூக்கு நாங்கள் இருக்குது, எதுவுமே இருக்காது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வாட்டு தெரியும், யாரும் அதை வந்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. நிறையா சாப்பிட்டுச்சுன்னா நிறையா போடுமே பாரி. சாணி வந்து பெரிய அளவுக்கு இப்போ நமக்கு நாத்தத்தை ஏற்படுத்தாதுங்க. சாணி கீழே விழுந்து எத்தனை நிமிஷத்துக்கு சாணியாக இருக்கும்? மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரத்தில் அது மேலே வரட்டி ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஈஸியாக ஸ்வீப் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் தனித்தனியாக பெருக்கிறதுக்கு அதான் நான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் அதோட இந்த வெயிட்டை கம்மி பண்ணுறது தான். இப்போ அங்கே இருக்க செடிகளுக்கு மரங்களுக்கு அந்த சாணியத்துக்கு போட்டு போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அது கூட கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு, புரியுதா? அப்போ கவர்மெண்ட் தான் கொண்டு வந்து மாடை விடுது. இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டை திட்ட முடியாது, மாட்டை விட்டுட்டிங்களே அது வந்து இது பண்ணுமா? இப்போ அந்த மாடில் ஒரு 2 மாடு ஏதாவது கொஞ்சம் மூர்க்கமாக இருக்கலாம், அந்த மாடு ஏதாவது 1-2 பேர் விரட்டலாம். நீங்கள் யாராவது இப்போ அது நோண்டுறதில்ல பெருசாக. பட் ஏன்னா கவர்மெண்ட் மாடு நிறைய பேருக்கு அங்கே இருக்கவங்களுக்கு தெரியும், ஸோ அதை நோண்டுறதில்ல. இப்போ இதே இது கவர்மெண்ட் கிளைம் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதை நோண்டுறதுக்கு ஆளுகை இருக்குது. அப்போ அதுகளுடைய ரியாக்ஷன் வந்து ஒரு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். அவன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டானா அவனை ஞாபகம் வச்சுக்கிட்டு வேற ஒருத்தனை போய் அடிக்கலாம், முட்டலாம், இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, 2 தரப்புலையும் யோசிக்கணும். நாய்கள் தரப்புலையும் யோசிக்கணும், இந்தியாவுடைய சொல்யூஷன் என்னவாக இருக்கணும்னு யோசிக்கணும். அதே சமயத்தில் அந்த சொல்யூஷன் என்பது உலக மக்கள் மத்தியில் ஒரு கேவலமான இமேஜை இந்தியாவுக்கு உருவாக்கிறாமையும் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் நம்ம ஒரு சொல்யூஷனை வந்து ப்ரொப்போசலை முன்வைக்க முடியும். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ வேறு சில நயவஞ்சக கூட்டம் இந்த நாய் ஃபியர் மாங்குறீங்க மனசில் வச்சுக்கிட்டு வேறு சில அஜெண்டாஸோடு உள்ளே இறங்கியிருக்கு. இது இந்த பீட்டா மாதிரி சொல்கிறீங்க? பீட்டா மாதிரி இல்லை வந்து மற்ற ஆர்கனைசேஷன் பயோசிப்பு பொறுத்து, அதை பொறுத்து, இதை பொறுத்துன்னு சொல்லிட்டு வேறு மாதிரியான தாக்குதல்களை செய்வதற்கு உள்ளே வந்துட்டு இருக்காங்க. வேக்சினேஷன் இதுன்னு வருது, உள்ள பெரிய மார்க்கெட் உள்ளே இருக்குதுல்ல. இப்போ நம்ம இதை தான் பிரித்து பார்க்கணும். இப்போ நிவேதா பெத்ராஜ் பேசுனது சரியா தவறாங்கிறது இந்த எண்டில் தான் வரையும். சரி. இன்னொன்று, எந்த நபர் எந்த தரப்பிலிருந்து எந்த மாதிரியான இடத்துலேருந்து வந்து பேசினாலும் சரியான விஷயங்களை பேசும்பொழுது நாம் வரவேற்பதும், தவறான விஷயங்களை பேசும்போது நாம் எதிர்ப்பதுங்கிறதுல நம்ம நடுநிலைத்தன்மையை மெயின்டைன் பண்ணணும். இப்போ நிவேதா பெத்ராஜ் சொன்னது என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க நான் வந்து அதுக்காக தான் ஓட்டு போட்டோம், கவர்மெண்ட் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இது இல்லைன்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? அதோட இனப்பெருக்கத்தில் குறைச்சி அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து இதெல்லாம் வந்து ஸ்பே பண்ணி அதெல்லாம் பண்ணுறது கவர்மெண்ட்டோட வேலை. ஆமாம். பட் நாய்களை பேணி பாதுகாக்க வேண்டியது எப்படி கவர்மெண்ட்டோட வேலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. கவர்மெண்ட்டோடைய வேலைங்கிறது எவ்ரிதிங். காட்டில் இருக்க புலியை பேணி பாதுகாக்க வேண்டிய வேலையும் கவர்மெண்ட்டோட வேலை தான். அதே காட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை பேணி பாதுகாக்க வேண்டிய வேலையும் கவர்மெண்ட்டோட வேலை தான். அந்த புலி வந்து மக்களுடைய பகுதியில் எல்லை மீறி வந்து ஒரு சின்ன புள்ளையை வந்து கடிச்சு இழுத்துட்டு போய் கொன்று போட்டுருச்சு. இப்போ உங்கள் சமீபத்தில் நியூஸ் பார்த்துருக்கீங்க, பண்ணிடுச்சு. இப்போ அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக நிற்க வேண்டியதும் அரசாங்கத்துடைய வேலை தான். ஆனால் அதே நேரத்தில் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த புலியை கொல்லணும்ட்டு காட்டுக்குள்ளே இறங்கும் பொழுது அதை தடுக்க வேண்டிய வேலையும் கவர்மெண்ட்டோட வேலை தான். ஸோ கவர்மெண்ட்டோடைய வேலை இங்கே வந்து புலிக்கு ஆதரவாக நிற்கிறதா மனிதனுக்கு ஆதரவாக நிற்கிறதான்னு இல்லை, சுச்சுவேஷனை உணர்ந்து 2 தரப்புக்கும் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக முடிக்க வேண்டிய வேலை தான் கவர்மெண்ட்டோடைய வேலை. ஒரு தலைமை வந்து மனிதனுக்கு மட்டும் அப்பா இல்லை, விலங்குகள், மரங்கள், செடிகள் எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் நம்ம அரசியல் செய்யணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் ஃபெயிலியர் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டு தெரிந்தோ தெரியாமலோ டாக் மேலே ஃபியர் மாங்குறீங்க வந்து அலோவ் பண்ணிகிட்டு இருக்குது. நான் அவங்க யூஸ் பண்ணுற அதே வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு பேர் என்ன சொல்ல முடியும்? பயப்படுத்துதல், அச்சுறுத்துதல், இப்படி சொல்லலாமா? நான் ஒன்று சொல்கிறேன், எங்கள் ஏரியாவில் 4-5 நாய்க்கு விஷம் வச்சு கொண்டுட்டாங்க. யார் இதுக்கு பொறுப்பு? விஷம் வச்சு கொள்றது பண்ணுறானுங்க. யார் பொறுப்பு? ஏன் விஷம் வச்சு, இவ்வளோ நாளாக இல்லாத விஷம் வச்சு கொள்கிற தரப்பு இப்போ ஏன் விஷம் வச்சு கொள்ள ஆரம்பிக்குது? இப்போ அது ஏன் கண்டுக்க முடியல? சரி, இப்போ நான் சொல்கிறேன், கண்மூடித்தனமாக நம்ம நாய்களை பற்றி பேச நம்ம மேலே ஏற்கனவே ஒரு முத்திரை குத்தி திட்ட ஆரம்பிச்சாங்க. நம்ம இல்லை நான் உண்மையை தாங்க பேச முடியும். அப்போ ஆனால் இன்னொரு இஷ்யூ கேட்குறேன். சரியா, அவங்க ஸ்பாட்ல போடுறேன்னு நினைக்கிறேங்க. மயிலாப்பூர்ல சரியா ஒரு டீ கடை ஒருத்தர் ஓனர் வச்சிருக்காரு. ஒரு டீ குடிக்க ஒரு தாத்தா வராரு. அங்க ஒரு நாய் வந்து தாத்தாவை கடிக்க வர மாதிரி வருது. உடனே இந்த ஓனர் என்ன பண்றாரு, அந்த நாயை வந்து தாத்தாவை காப்பாத்துறதுக்காக நாயை அடிக்க வர, இவரையும் கடிக்க வந்துருச்சு. சோ வேற வழி நம்ம கடிச்சு கொண்டுட்டாரு. அப்புறம் அதை வந்து கவர்ல சுத்தி போட்டாரு. சரி, அப்புறம் அவர் மேல கேஸ் போட்டாங்க, ஸ்டேஷன்ல கூட்டு போட்டாங்க. அது தப்பு. அவர் தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக தானே பண்ணியிருக்காரு. அதான் ரெக்கார்டில் இருக்குல்ல. அப்புறம் எப்படி அவர் மேலே கேஸ் போட்ட?
இதை நம்ம கவர்மெண்ட் கேள்வி கேட்கணும். இதுதான் இங்கே பிரச்சனை. புரியுதுங்களா? எது சரி எது தவறுங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுல ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நாயெல்லாம் நம்மளை கடிக்குது, அதனால நாயெல்லாம் அடிப்போம்னு சொல்கிறது முட்டாள்தனம். ஆனால் அதே சமயத்தில் கடிக்கிற நாயை கூட நீ அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதும் முட்டாள்தனம். கரெக்டாக எக்ஸ்ட்ரீம் அது. இந்த ரெண்டு முட்டாள்தனத்தையும் மாறி மாறி ரெண்டு தரப்பும் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம இந்த ரெண்டு முட்டாள்தனத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணல. நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, நாய்கள் தெருவில் அதிகமாக இருப்பதை குறைக்கணுமா? ஆமாம். ஆனால் அதே நேரத்தில் நாயை தெருவிலே இல்லாமல் அழிக்கணுமானா இல்லை. புரியுதுங்களா நான் சொல்கிறது? கண்டிப்பாக பாப்புலேஷனை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும். ஆனால் தெருவில் நாயே இருக்கக்கூடாதா? தப்பு. ரெண்டுக்கும் நடுவில் ஆன்சர் இருக்குது. ஆனால் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? எல்லா மக்களும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏதாவது ஒரு பக்கம் சூஸ் பண்ணிட்டு ஒரு பக்கம் மறுபக்கம் வெறுப்பை கக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் இருக்க ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்றதுக்கு மறுக்கிறீங்க. இப்போ நேற்று ஒருத்தர் வீடியோ போடுறாரு. தமிழ்நாட்டில் ஊர்களில் எல்லாம் உள்ளே வந்து கதவை தட்டி இரவு நேரத்தில் பெண்கள் ஆண்கள்லாம் உதவி கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி காவல்துறை சர்க்குலர் வெளியிடுது. ஏன் இது அதிகரிக்குது? இப்போ ஏங்க நீங்கள் தான் சொன்னீங்க தெருவில் நடமாட முடிய மாட்டேங்குது, வெளியில் வந்தாவே நாய்கள் வந்து சுற்று போட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இது எத்தனை மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க? சார் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி. 3-4 மாதம் முன்னாடி. அதுக்கப்புறம் விகரசா நாய்களுடைய பாப்புலேஷனை கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுச்சா? ட்ரை பண்ணாங்கல்ல, கண்ட்ரோல் பண்ணாங்க. தயவு செஞ்சு ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லாதீங்க. எங்கள் வீட்டு பக்கமே நாய்கள் பல இதை காணாமல் போயிருக்கு. ஸோ தயவு செஞ்சு இங்கே வந்து இந்த மூடி முழுக்காதீங்க. இங்கே நாய்கள் காணாமப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும். எங்க அந்த விஷம் வச்சு கொண்டாங்க அது தெரியும். பட் கவர்மெண்ட்டும் நாய்களை கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு தாங்க இருக்காங்க. திரும்ப கொண்டு வந்து விடுறாங்களா? இப்போ நம்ம ஏரியாவில் அது அவங்க விட்டு அது காணாம இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் பல நாய்கள் காணாம தான். அது எல்லார் வீட்டுக்கு முன்னாடி சாப்பாடு போட்டுட்டு இருந்தவங்களுக்கு, நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறவங்களுக்கு தெரியும். இது பல நாய்கள் இங்கே காணாமாக்கப்பட்டிருக்கு. பல நாய்கள் விஷம் வச்சு கொல்லப்பட்டிருக்கு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு நாளும் செய்தியில் நீங்கள் காமிச்சிக்கிட்டது என்ன? தினந்தோறும் செய்தி எடுத்தீங்கன்னா ஒரு 4 நாய் அட்டாக்கை காமிச்சிக்கிட்டே இருந்தீங்க. ஒரு நாளில் எத்தனை பேரை பாம்பு கடிக்குது நீங்கள் சொல்லுங்கள்? நியூஸில் எவ்வளோ காமிக்குதோ அவ்வளோ கடிக்குது. எல்லாரையும் தான் பாம்பு கடிச்சிட்டு தான் இருக்குது. பாம்பு கடிக்கிறது ஒவ்வொரு நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஆஸ்பத்திரியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் கணக்கு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேஸ் 2 கேஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கேஸ் ஆக போகிறீங்களா? கேஸ் ஆகினா என்ன ஆகும்? எல்லாரும் பாம்பு அடிக்க ஆரம்பிச்சிருவான். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். தேடி கொள்ளுவாங்க, தேடி கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பாம்பெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா அது ஈகோசிஸ்டத்தை பெரிய அளவுக்கு பாதிக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு ஊடகத்துறையெல்லாம் ஒழுங்காக செயல்பட்டு இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? நாய்கள் மேலே அளவுக்கு அதிகமாக, அதாவது நம்ம ஊர் நாய்க்கடியை மட்டுமே போடலை. இதை நேற்று பார்க்குறேன், டெல்லியில் ஒரு சின்ன பையனை நாய் கடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு இங்கே தமிழில் நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உலகத்தில் எங்கே நாய் கடிச்சாலும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஒரு படி மேலே போய் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? ஏஐல வேற போடுறாங்க வீடியோவை. ஆமாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏஐல வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான், நாய் கடிக்கிற மாதிரி, இது பண்ணுற மாதிரி. இதில் எது உண்மை வீடியோ எது பொய் வீடியோங்கிறதே பிரித்து பார்க்குறதுக்குள்ள நம்ம தலைவலி சுற்றும் போல. ஒரு ஏஐ வீடியோ வருதுங்க, குழந்தைகளை போட்டு நாய் கடிக்கிற மாதிரி. நல்ல வேலை நான் உத்து பார்க்குறேன், நாய்க்கு கடிக்க போகும்போது 300 கால் எக்ஸ்ட்ரா முளைக்குது. ஏஐன்னு தெரியுது. ஆனால் பார்த்தா அப்படியே ரியல் மாதிரி இருக்குது. அதுக்காக நான் ரியல் வீடியோஸ் இல்லைன்னு நான் சொல்ல, ரியல் வீடியோஸும் இருக்குது. அப்போ நாய்கள் மேலே வெறுப்பு எப்படியாவது கக்கணும்னு ஒரு குரூப்பு ஏஐ வீடியோலாம் உள்ளே இறக்கி விடுது. இதை பிரித்து பார்க்க வேண்டிய இடத்துல மக்கள் இருக்காங்களா இல்லையா? புரிதல். இப்போ நிவேதா பித்ராஜ் விஷயம் வந்ததுக்கப்புறம் ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, அவங்க முகத்தை வச்சு இந்த அவேர்னஸ் சேர்க்கறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பேசிக்கலாக இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு பக்கம் நாய் விரும்பிகள், நாய் காதலர்கள் இருக்கிறாங்க. நான் வந்து நாய் காதலனான்னு கேட்டால் கிடையாது. நான் எல்லா உயிரிலையும் நேசிப்பேன். நீங்கள் எனக்கு வந்து ஒரு 8 கால் பூச்சி கொடுத்து இதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். நேச்சர் மேலே ஒரு இயற்கையின் சார்ந்த ஒரு புரிதல் வந்து நம்ம வளர்த்துக்கணும், மனிதர்கள் ஒவ்வொருத்தரும். அந்த தேடல் எனக்கு எப்பவுமே இருக்குது. அதனால் வந்து நாய்களுக்கு மட்டும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், வீட்டில் உயிரினங்கள் கிட்டத்தட்ட நிறையா தான் இருக்கும். அப்போ பேசிக்காக இதை நாய் லவ்வர்கள் நாய் அப்படிலாம் பார்க்காதீங்க, பிரிக்காதீங்க. இங்கே எங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த இந்தியன் பரையா டாக் என்று சொல்லி இன்டாக்ஸை நம்ம வீடுகளில் எடுத்து வளர்க்கணும், முடிந்த வரைக்கும் வளர்க்கணும். ஆனால் எதற்கு வளர்க்கணுங்கிறதையும் புரிஞ்சுட்டு வளங்க. நீங்கள் ஒரு இன்டாகை வந்துட்டு நீங்கள் தனியாக ஒரு நாய் இருக்குது, நீங்கள் தெருவில் இருந்து ஒரு குட்டி நாய் எடுத்துகிட்டு வரீங்க. அது வந்து ஒரு நாட் ஏ செலக்டிவ் ப்ரீடட் டாக்ஸ், பல மிக்ஸ் எல்லாம் சேர்ந்தது. அப்படின்னு மிக்ஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது அது எப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ட்ரேட் இருக்காது, அதாவது ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் இருக்காது. ஒரு திருநாய் எடுத்துகிட்டு வரீங்கன்னு வைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிட்புல்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கடிச்சு வச்சிரும், உயிரை கொள்றோம். ஜெர்மன் ஷெப்பர்ட்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நல்லா மோப்பம் பிடிக்கும். லேபர்டார்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? லேபர்டாக் அதை வந்து குழந்தை மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும். கோல்டன் ரிட்ரைவர் என்ன சொல்லுவீங்க? அதுவும் ஒரு கேன தான். ராட்வீலர் என்ன சொல்லுவீங்க? ராட்வீலரா கொஞ்சம் தள்ளி நிற்கும். இப்போ எப்படி நீங்கள் வந்து எல்லா நாய்களுக்கும் ஜென்ரலைஸாக சொல்ல முடியுது உங்களால்? பட் அவங்களோட பெரும்பான்மையான இப்போ புரியுதா? இதுதான் ப்ரீடட் டாக்ஸ். ப்ரீடட் டாக்ஸுக்கு பர்டிகுலர் கேரக்டர்,
பர்டிகுலர் ட்ரேட்ஸ், பர்டிகுலர் லுக், பர்டிகுலர் வே ஆஃப் லைஃப் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணி பல 100 ஆண்டுகளாக மனிதர்கள் செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி அந்த குணாதிசயங்கள் அதிகமாக இருக்க நாய்களாக கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இதான் ப்ரீடட் டாக்ஸ். இப்போ சிப்பிப்பாறைக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். சிப்பிப்பாறை அவனும் காவலுக்கு வளர்க்கக்கூடாது. சிப்பிப்பாறையை வளர்த்திங்கன்னா வேட்டைக்கு வளங்க, கோம்பையை வளர்த்தா காவலுக்கு வளங்க. கோம்பை கடிக்கும் பயங்கரமாக, சிப்பிப்பாறை குலைக்கும், தள்ளி தள்ளி குலைக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், சிப்பிப்பாறை குலைச்சிட்டு நகரும், கோம்பை குலைச்சிட்டுலாம் இருக்காது, வந்து கடிச்சிடும். அப்புறம் தான் பேச்சே. புரியுதா? ஸோ இதுதான் அந்த கேரக்டர்ஸை ப்ரீட்ஸுங்கிறதுல அந்த இனங்களாக இதுதான் ப்ரீடட் டாக். இப்போ நீங்கள் ப்ரீடட் டாக் எப்போ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, இல்லை வாங்கி வளர்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தேவை இருக்குது அப்படிங்கும்போது ப்ரீடட் டாக் வாங்கி வளங்க. இப்போ என்னோடய வீட்டுக்கு யார் வேணாலும் வரலாம். அந்த நேரத்தில் அப்படி வர்றவங்கள அது கடிச்சு கொதறணும். அப்படி உள்ள என் வீட்டுக்கு அத்துமீறி வரவங்க அவங்கள கண்டு அஞ்சாமல், தன்னோட உயிரை கண்டு அஞ்சாமல் அது போய் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, அந்த கேரக்டர் இருக்கிற ப்ரீடை நீங்கள் வாங்கினீங்கன்னா, ஒரு ராட்வீலரோ ஒரு புள்ளிக்குட்டாவோ இல்லை ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டோ இந்த மாதிரியான அட்டாக் டாக் குவாலிட்டி இருக்கிற ஒரு ப்ரீடை நீங்கள் வாங்கி வளர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நான் வீட்டுக்கு நாயை நான் வாங்குறேன், காவலுக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் லேப்ரடார் வாங்கினான்னா அவன் முட்டாள். கரெக்டாக புரியுதா? இப்போ நீங்கள் ராஜபாளையம் வாங்கலாம், ஒரு லேப்ரடாரை வாங்கி நீ வீட்டில் வச்சுட்டு நான் காவலுக்கு நாய் வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நீ ஒரு முட்டாள். ஒரு கிரேடனை வாங்கிட்டு நான் ஒரு காவலுக்கு நாய் வளர்க்குறேன்னு சொன்னால் நீ ஒரு முட்டாள். இதை மண்டையில் ஏற்றிக்கோங்க. இருந்தாலும் இன்டர்வியூ எடுக்க வரவங்கலாம் வந்து கடிக்க வைக்கிற மாதிரி பயமுறுத்தக்கூடாது சொல்கிறேன் நான். அது வந்து டபுள் செயினில் இருக்குது, சோக் செயினில் இருக்குது. அதுவே நினச்சிட்டு வந்தாலும் நீங்களே கொண்டு பக்கத்தில் போனீங்கன்னா, நீங்களா கொண்டு போய் கையை உள்ள விட்டீங்கனால தான் அந்த கிரைண்டரில் கையை விடுறோம், தலையே இவ்வளோ பெருசு இருக்குது. அதாவது பேசிக்காக ஒரு டாக் வச்சுருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அது பர்பஸ், அது என்ன நோக்கத்துக்காக வச்சுருக்கீங்க, பர்பஸ் மனசில் வச்சுக்கிட்டு வாங்குங்க. இல்லை நான் ஒன்று செல்லத்துக்கு தான் ஒரு நாய் வளர்க்குறேன், அது பர்டிகுலர் பர்பஸை சர்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த டாக் வேணாலும் வளர்க்கலாம். ஆனால் அவங்கெல்லாம் இந்த மாதிரி காட் டாக்ஸ் பக்கம் வராதிங்க. தயவு செஞ்சு காட் டாக்ஸ் பக்கம் வராதிங்க. உங்களுக்கு நாய் என்ன நாய் வேணாலும் வளர்க்கலாம். நான் ஒரு ஆசைக்கு வாங்குறேன் அப்படின்னா நீ ராட்வீலர் வாங்கக்கூடாது. இந்த அவேர்னஸ் நம்ம இந்தியாவில் எவனுக்குமே கிடையாதுங்க, எவனுமே சொல்கிறது கிடையாதுங்க, எந்த ப்ரீடரும் சொல்கிறது கிடையாதுங்க. இப்போ என்கிட்டலாம் வந்து கேட்பாங்க, புள்ளிக்குட்டா எனக்கு வாங்கி வளர்க்கணுன்னு ஆசை இருக்குங்க, வாங்கலாமான்னு கேட்டால் நீ என்ன நோக்கத்துக்கு வாங்குறீங்கன்னு கேட்பேன். அவங்க சொல்கிற பதிலே எனக்கு தெரிஞ்சிடும், இது வந்து இவங்களுக்கு ஒத்து வராது, இல்லைங்க உங்கள் குடும்பத்துக்கு இது ஒத்து வராது அது சொல்லிடுறது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒத்து வராத ஒரு டாகை ஒரு குடும்பத்துக்கிட்ட கொடுத்துட்டிங்களோ இல்லை விற்றுட்டிங்களோ என்னென்னா என்ன ஆகுன்னு சொல்லவா, அதை அபேண்டன் பண்ணுவாங்க. இல்லைன்னா கொஞ்ச நாள் கழித்து யார்கிட்டயாவது கொடுத்துருவாங்க, எல்லாம் அபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நாய்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அந்த வாங்குற ஓனர்களுக்கும் பாதிப்பு. ஏன்னா ஒரு அட்டாக் டாக் ப்ரீடை வந்து நீங்கள் வேறு ஒரு ஓனர்கிட்ட வாங்குறீங்கன்னா அவங்க எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு தெரியாது. ஒரு காட் டாக், அட்டாக் டாக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்கு இந்த ஆல்ஃபா கேரக்டர்னு ஒன்று இருக்குது. ஒரு நாய் எப்பவுமே தன்னை ஆல்ஃபாவாக உணர்வதற்கு இயற்கையிலேயே அதுக்கு ஒரு உந்துதல் இருக்குது. மனிதர்களில் தான் வந்து தலைவனாக ஆகணுங்கிற எண்ணம்லாம் இருக்காது. ஆனால் நாய்களில் வந்து ஒரு குணாதிசயமே என்னென்னா எல்லா நாயும் தலைவனாகணும்னு நினைக்கணும். காரணம் என்னென்னா ஓநாய்களோட குடும்ப அமைப்பில் தலைமையில் இருக்கிற ஓநாய் மட்டும்தான் இனப்பெருக்கமே செய்ய முடியும். அந்த கூட்டம் இருக்கு இல்லைங்க, ஓநாய் கூட்டத்தில் தலைமை ஓநாய் தான் இனப்பெருக்கம் செய்ய முடியும். ஆல்ஃபா அண்ட் ஆல்ஃபா ஃபீமேல் மட்டும்தான் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும். இது ஓநாய் கூட்டத்துடைய கட்டமைப்பு. ஓநாயிலிருந்து தான் நாய்கள் வந்து உருவாகுது. ஆனால் வேறு மாதிரி கொஞ்சம் உருவாகுது, கொஞ்சம் அதோட சோஷியல் ஸ்ட்ரக்சரில் சில சேஞ்சஸ் வந்துடுது நாய்களுக்கு. பட் அந்த ஓநாயிலிருந்து வந்த அந்த குணம் இருக்கிறனால ஓநாயை எல்லா நாயுமே ஒன்னோட ஒன்று சேலஞ்ச் பண்ணி எது பலமான நாயோ அதுக்கு அடி பண்ணியும். சரி, அப்போ அந்த சேலஞ்சிங் குணம் நாய்களுக்கும் அப்படியே கடத்தப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு நாய்க்கு அந்த சேலஞ்சிங் குணம் இருக்கும். இது எல்லா நாய்க்கும் உண்டு. இது நீங்கள் லேப்ரடார் வளர்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், ஒருத்தர் லேப்ரடார் வளர்த்துட்டு இருக்காப்ல, ஒருத்தர் வந்து வளர்த்துட்டு இருக்காரு. சரியா, அந்த லேப்ரடார் வளர்க்குதா இல்லை அவர் வந்து லேப்ரடார் வளர்க்குறாரு தெரியல. ஒருத்தர் யாருங்க இல்லை, அது என்னன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு பையன். இந்த லேப்ரடாருக்கு உங்களுக்கு தெரியும் நல்லா கிரேசியாக விளாடுங்க. அது பலூனை பார்த்து பயந்துட்டு இருந்துச்சு, பலூனை வந்து பிச்சு இருந்துச்சு. சரி முழுங்கிற போது எடுத்தாம பாருங்க, பையன் ஒருத்தன் தெரிஞ்சவன் கையை குதறி விட்டுருச்சுங்க. லேப்ரடார் இருந்தாலும் வளர்க்க தெரியாதவங்க வளர்த்தா அதோடைய கேரக்டர் எந்த அளவுக்கு மாறுதுங்கிறது. ஏன்னா அந்த ஆல்ஃபா கேரக்டருங்கிறத ஒரு டாக் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் வீட்டுக்கு எஜமா. நீங்கள் நீங்கள்லாம் அதோட கூட்டாளிகளாக தான் அது பார்க்கும். எஜமானனை கூட்டாளிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணலாமா? அப்போ என்ன ஆகும்? எஜமானனுக்கு கோவம் வரும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, நீங்கள் போய் பாஸ் கிட்ட போயிட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னீங்கன்னா பாஸ் என்ன பண்ணுவார்? எனக்கு தெரியும்டா எப்படி பண்ணணும்னு சொல்லுவார்ல. இதே தான் அந்த நாய் நினைக்குது. ஒரு தலைமை குணத்துக்கு அந்த நாய்க்கு வந்துருச்சு அப்படின்னா அது சப்மிசிவாக இருக்காது, சரி பண்ணவே முடியாதுல்ல, அது முடியாது. இப்போ ஒரு லேப்ரடாருக்கு இந்த மாதிரி வேகமாக அந்த ஒரு டாப் நாட்ச் கேரக்டருக்கு வர அந்த ஆல்ஃபா கேரக்டர் அடையிறதுக்கு மனிதர்களே வந்து அடைய விடாமல் ப்ரீட் பண்ணியிருப்பாங்க.
தொடர்ச்சியாக பல ஜென்ரேஷனுக்கு. அப்போ அதுக்கு அந்த குணமே இருந்தாலும் அதை நோக்கி அது பெருசாக வராது, கொஞ்சம் சப்மிசிவாகவே அது பழகிடும் குட்டியிலேருந்து. சரி, நீங்கள் அதனால தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், லேப்ரடார் பப்ஸ் எல்லாமே பெரும்பான்மையான லேப்ரடார் பப்ஸ் சின்ன குட்டியில் பயப்படும் அதிகமாக, ஓவராக பயப்படும். புரியுதா? குட்டியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குணம் உங்களுக்கு ரொம்ப எவிடென்ட்டாக தெரியும். நீங்கள் தூக்குனீங்க அப்படின்னா அது வந்து பயந்துட்டு அழுகும், கத்தும், அதுக்கு பய உணர்வு அதிகமாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு சப்மிசிவ் கேரக்டருக்குள்ள ஓடிடும். நீங்கள் ஒழுங்காக வளர்த்தீங்கன்னா, கொஞ்சம் கண்டிப்பாக லைட்டாக தட்டி கிட்டி வளர்த்தீங்கன்னா, தட்டி தாங்க வளர்க்கணும் நாயை. நீங்கள் இந்த குஞ்சுலாம் வளர்த்தீங்கன்னா விளங்காது. கொஞ்சம் நாயை லைட்டாக ஒரு நாள் நம்ம குழந்தைகளையும் அப்படி தான், நாயும் அப்படி தான் லைட்டாக, ஆமாம், லைட்டாக தட்டி தட்டி தான் வளர்க்கணும். தப்பு பண்ணும்போது கண்டிக்கணும், இது பண்ண, அதாவது ரொம்ப போட்டு அடிக்கக்கூடாது. லைட்டாக ஒரு சின்னதாக அந்த அதுக்குன்னு ஒரு குச்சி இருக்கும், அது மாதிரி லைட்டாக ஒரு 2 காலில் அப்படி சிச் சிச் அப்படின்னு லைட்டாக ஒரு 2 அடி அப்படிலாம் போட்டு வளர்த்திங்கன்னா தான் நாய் உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். குட்டியிலேருந்தே பயம் வந்துடும். இந்த குணம் இருக்கிற நாய்க ஆட்டோமேட்டிக்காக சப்மிசிவாக வரும். ஆனால் நீங்கள் இதே இது ராட்வீலர் குட்டியை தூக்குங்க, எத்தனை கர்ரு புருங்கும். அப்படிதான் பண்ணுது. ஏன்னா அதுகளுக்கு அந்த ஆல்ஃபா கேரக்டர் நோக்கி நகர்ற தன்மை அதிகம். ஜெர்மன் ஷெப்பர்ட் குட்டிகளை தூக்குங்க, கர்ருங்கும். புள்ளிக்குட்டா குட்டிகளை தூக்குங்க, கர்ருங்கும். இதுதான் பண்ணும். கோவம் வரும். ஏன்னா அதுகளுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆல்ஃபாவாக மாறணுங்கிற எண்ணம் இருக்கும். இப்போ இது வளர 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 இப்போ எப்பவுமே ஒரு நாய் காட்டிலையோ இயற்கையாக வளருதுன்னா தாய் நாய் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அது அது தாய் நாய் சாப்பிடலான்ட்டு சாப்பாடு இருக்கும்போது குட்டிக்கு வந்தால் கூட கிருன்னு பண்ணி பல்ல காட்டும். அப்போ இதை கண்டா அதுகளுக்கு வந்து சைக்காலஜிக்கலாக ஓகே, அம்மா தான் இன்சார்ஜ், நம்மலாம் கீழே தான் இருக்கணும், அம்மா சாப்பிட்டு முடிச்சுனே நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு அதுக்கு அப்படியே பம்முங்க. ரொம்ப முந்திக்கிட்டு சில குட்டிக்கு அப்போ லப்புன்னு ஒரு கடி கடிக்கிற மாதிரி ஒரு பொய் கடி கடிக்கும். தாய் வந்து ஒரு பொய் கடி கடிக்கும். இது எல்லாமே நீங்கள் குட்டி வளர்க்கும் போது இமிட்டேட் பண்ணணும். யாருக்கும் தெரியாது, சொல்லிக் கொடுக்குறது இல்லை, எந்த வெட்டினரின்னு சொல்லிக் கொடுக்குறதில்ல. அப்போ வளர்க்க தெரியாமல் வளர்க்குறாங்க நாய்களை. வளர்க்க தெரியாமல் வளர்க்கும்போது ஒரு கார்டியன் டாகை, ஒரு அட்டாக் டாகை இவங்களே புரிஞ்சுக்கிறது இல்லை. அது எப்படி செயல்படும், அதோடைய குணம் என்ன ஏது, அதை எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கணும். பிட்புல்லை வளர்க்குறானுங்க. பிட்புல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆனாலும் பாஞ்சு கடிக்கிற நாய். பிட்புல்லை வளர்த்துட்டு வீட்டு கதவை திறந்து போடுறானுங்க. என்ன கான்செப்ட்? முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கதவுகளை லாக் பண்ணி தான் வைக்கணும். டாக் வந்து ஐசோலேட் இந்த சென்ஸ் அதை வந்து ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியரில் தான் வச்சுருக்கணும். உங்கள் வீட்டு காம்பவுண்ட் சோர்ஸுக்கு கொஞ்சம் உயரமாக தான் இருக்கணும். பெல்ஜியம் மேல்னோஸ் வளர்க்குற அப்படின்னா ஒரு நாய் வீட்டு நீ எவ்வளோ உயரமாக வச்சுனாலும் அது அளவு தாண்டி போகிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணாது. இன்டெலிஜென்ட் டாக். ஆமாம், அது வந்து தாண்டி தான் போகும். அப்போ அதுக்கு புரிஞ்சு ஒரு டாக் வளர்க்குறோமா என்ன நோக்கம், அதுக்கு தகுந்த மாதிரி. அப்போ ஒரு ரொம்ப ஆக்டிவாக இருக்க டாகை வளர்க்குறேன்னா நீ அதோட ஆக்டிவை நீ மேட்ச் பண்ணுற அளவுக்கு நீ ஆக்டிவாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன்றால் ஆக்டிவாக இருக்க முடியாது அப்படின்னா ஒரு நாயாக வளர்க்கக்கூடாது. ஒரு 2-3 நாயாக வளர்த்தினா அது ஆட்டோமேட்டிக்காக அதோட ஆக்டிவ்னஸில் அதுலேயே விளாண்டு டயர்ட் ஆகிக்குங்க. ஸோ இதெல்லாம் தெரியணுங்க. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இல்லை. இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, வீட்டில் வளர்க்குற நாய்கள் ரோட்டில் சில நேரங்கள் போகும்போது அந்த அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறதும் அடுத்தவங்களை கடிக்கிறதாகவும். சரி, அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுது நம்ம நாயின்னு உனக்கு தெரிஞ்சுதுன்னா நீ அடுத்து என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும். நீ வாக்கிங் எடுக்கிறத நிப்பாட்டணும். வேறு வழி இல்லை ராஜா, நீ தான் அழணும். இதெல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ரோட்டில் நீங்கள் போனால் வெளிநாடுகள் என்ன பண்ணுறாங்க, ஆய் போச்சுன்னா அந்த ஆயை வந்து ஒரு கவரில் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருணும். இது மாதிரி சட்டங்களை கொண்டு வந்துருங்க. இதெல்லாம் நான் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லலை, இதெல்லாம் சட்டங்களாக்குங்க. ஆனால் ஏன்னா வந்து ஒரு நாய் மலம் வந்து ரோட்டில் இருக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது மூலிமா அன்ஹைஜீனிக்கான ஒரு சுச்சுவேஷன் வரும். அதில் தண்ணி பட்டு கீழெல்லாம் போச்சுன்னா அது நமக்கு நோய்களை, காலரா மாதிரியான நோய்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதெல்லாத்தையும் நம்ம சரி செய்யணும். அதிலெல்லாம் நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. பட் தெருவில் நாயே இருக்கக்கூடாது, ஒரு நாய் இருக்கக்கூடாது அப்படின்னா மனுஷன் வந்துடுவான் தெருவுக்கு. திருட்டு பசங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் நாய்க்கு எதிராக பேச தொடங்குனீங்க. இப்போ உட்காந்து போலீஸுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, நாய்களோட எண்ணிக்கை குறைக்க ஆட்டோமேட்டிக்காக திருட்டு எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது. வீட்டு கதவை நட்ட ராத்திரி வந்து இப்போ காலிங் அடிக்கிறது, பொம்பளைகள் வந்து ஏன் முன்னாடி ஒரு காலத்து வரைக்கும் இது இல்லாமல் இருந்துச்சு, ஏன் இப்போ திரும்ப நடக்குது? திருநாய் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ரோட்டில் எவனும் கண்டவனும் ஆயுதங்களோட வந்தால் கூட அதை சுற்றி குலைக்கிறதுக்கு நாய்கள் இல்லை. முன்னாடி அப்படி ஆயுதத்தோடு வந்தாலும் நாய்கள் சுற்றி குலைக்க ஆரம்பிச்சிடும். அவனுக்கு ஒரு பயம் இருக்கும், வந்துருவாங்களா, போலீஸ் வந்துருவாங்க, அதாவது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நாய்கள் வந்து கத்த ஆரம்பிச்சிடும். கையிலலாம் ஆயுதம்லாம் வச்சுட்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கத்தும் நாய்களாம். நம்மளை அடிக்கிறானோன்னு நினச்சிட்டு அது பயத்தில் அதுக்கு கத்த ஆரம்பிச்சிருங்க, சுற்றி கத்துங்க. ஸோ இதுதான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, நம்ம இந்த நாய் பிரியர்கள் ஒரு கிறுக்குத்தனம் பண்ணுறாங்க. ப்ரீடர் டாக்ஸே எல்லாம் அழிக்கணுங்கிறாங்க. ஏன்னா ப்ரீடர் டாக்ஸ் இருக்கனால தான் அடாப்ஷன் வந்து நேட்டிவ் டாக்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்கலாம் வந்து அழிக்கணும்னு சொல்ல, பட் கொஞ்சமாக ரீப்ளேஸ் பண்ணால் தானே இது எப்படி எப்போ சமநிலை ஏற்படும் சொல்லுங்கள். ப்ரீடர் டாக்ஸ் இருக்க தான் செய்யணும். சரி, ஏன்னா இதுக்குள்ள பர்பஸ் ஓரியன்ட் டாக்ஸு. சொன்ன பாயிண்ட் தான், அதுக்கு தேவைன்னா வாங்கு, ஆனால் அதுதான் இல்லாமல் வாங்கி தான் இவ்வளோ அதை தான் புரிஞ்சுட்டு வாங்குங்கிறேன் நான்.
தெரிஞ்சிட்டு வாங்க, புரிஞ்சிட்டு வாங்க. இப்போ நான்லாம் அந்த ஜென்மத்துக்கு நான் டாய் பிரீட்ஸ் பக்கமே போக மாட்டேன். ஏன்னா அது ஒரு டாய், அது பர்பஸ் இல்லாத ஒரு உயிரினமாக தான். சும்மா வீட்டில் ஒரு ஆசைக்கு வளர்த்துட்டு ஷோக்கு வச்சு வளர்த்துக்கிறது. இது வேலை எவ்வளோ தெரியுமா? அது சரி வேலைலாம் இருக்கட்டும், அது என்ன பண்ணும்? அது என்னங்க, நான் படுக்கும்போது கூட வந்து படுத்துக்கோம், நான் எந்திரிச்சு நடந்தும்போது கூடவே நடந்து வரும், நான் பாத்ரூம் போனேன்னா அது வாசலில் வந்து உட்காந்துருக்கோம். இதுக்கு என்ன பர்பஸ் இருக்குது? சரி, ஒரு திருடன் வீட்டுக்குள்ளே வந்துட்டான், என்ன பண்ணாது? பயந்துட்டு ஓடும். இல்லை திருடங்கிட்ட வாலாட்டிட்டு போவான், கழுத்து பிடிச்சி வச்சு கொண்டுருவேன். ஐயோ, இதான் நடக்கும். இது நடந்திருக்கு நிறைய முறை. அதுக்கு வந்து ஒரு பிரேக்கிங் நடந்துச்சுன்னா அது என்ன பண்ணால் அவங்களோட விளையாட போகும். இதுதான் பாயிண்ட் இருக்கா? ஸோ டாய் பிரீட்ஸ் எனக்கு அதில் ரெண்டாவது, இந்த டாய் பிரீட்ஸ் அந்த நாய்களுக்கே எதிரி தான். அந்த நாய் இனத்திற்கே அது வந்து அது சின்னதாக இருக்கணும், குட்டியாக இருக்கணும், இதாக இருக்கணுங்கிறதுக்காக அதில் ஆயிரக்கணக்கான ஜெனட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. இட்ஸ் நாட் ஹெல்த்தி. டாய் பிரீட்ஸ்லாம் ஹெல்த்தியான டாக்ஸ் கிடையாது. ஒரு ப்ராப்பர் ஹெல்த்தியான டாக் வந்து டாய் பிரீடாக இருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த சுவாவா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஷிட்ஸு, இதுக்கெல்லாம் இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸு, அதோட இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். நீங்கள் அதெல்லாம் வீட்டில் வாங்கி வளர்க்கணும். அது மூலியமாக அதுகளுக்கு உடம்பு முடியாமல் போகும்போது உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள்லாம் வந்துட்டு கடைசியில் ரொம்ப சேடாகி எல்லாம் இல்லை. டெரியர்ஸ் கொஞ்சம் ஓகே, பட் பேசிக்கலி ரொம்ப ஒரு மாதிரி அந்த பாடி டைப்ஸை வந்து பண்ணுற டாக்ஸ் எல்லாமே ரொம்ப லாங் ஹேர் இருக்க டாக்ஸுக்கு நம்ம ஊர் கிளைமேட்லாம் ஒத்தே வராதுன்னு வைக்கக்கூடாதுன்றாங்க நிறைய பேர். அதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஆமாங்க, லேப்லாம் ஹீட் ஸ்ட்ரோக்கில் தாங்க நிறைய சாகுது. இப்போ நீங்கள் லேப்ரடார் சாகிற எண்ணிக்கை இருக்குல்ல தமிழ்நாட்டிலலாம், நீங்கள் எல்லா வெட்டனரிஸ்ட்டு போய் கேளுங்க, பெரும்பான்மையான லேப்ரடார் கோல்டன் ரிட்ரைவர்லாம் எதில் சாகுதுன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கில் சாகும். வெயில் தாங்க முடியாமல் சாகுது. அதான் ஏசிக்கு முன்னாடி வந்து படுத்து ராட்வீலரும் ஹீட் ஸ்ட்ரோக்கில் தான் ஷார்ட் ஃபர்ராக இருந்தாலும் அதுக்கும் தாங்க முடியல. இல்லை ராட்வீலருக்கும் டபுள் கோட் தான். நீங்கள் டபுள் கோட்டு சிங்கிள் கோட்டுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நமக்கு நிறைய பேருக்கு புரியுறது இல்லை. ராட்வீலர்லாம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முடி வந்து நிறைய தான் இருக்கும். ஏன்னா அவைகளெல்லாம் குளிர் பிரதேசத்தில் வாழ்கிற நாய் இனங்கள். நீங்கள் வெயில் பிரதேசத்தில் வாழ்கிற நாய் இனங்களுக்கு மட்டும்தான் ஷார்ட் ஹேர் டாகாக இருக்கும். இப்போ சிப்பிப்பாறைக்கு இருக்கிற தோல் அப்படி தொட்டிங்கன்னா அப்படியே ஒன்றுமே முடியே தெரியக்கூடாது. தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முடியே தெரியக்கூடாது. அதுதான் ஷார்ட் ஹேர். இப்போ நீங்கள் நம்ம நாய் இருக்கல, கொம்பா இருக்கல, நீங்கள் பார்த்துருப்பீங்க, முடியே தெரியக்கூடாது. அது உடம்புல முடியல, அது மாதிரி ஒட்டி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஷார்ட் ஹேர். நீங்கள் ராட்வீலர் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நல்லா ஃப்ளஃபியாக தாங்க இருக்கும். இங்கே இருக்கும் ஃப்ளஃபி, இது ஃப்ளஃபி, அதான் டபுள் கோட்டட் தான் அது எல்லாமே. இப்போ ஹஸ்கிலாம் வளர்க்குறாங்க சென்னையில். ஹஸ்கி வந்து ஒரு பெருசாக அக்ரெசிவ் டாக்லாம் கிடையாது. பட் ஹஸ்கி வாங்குற எத்தனை பேருக்கு தெரியும்? அதோட ரொம்ப ஒரு சத்தம் போடுற நாயின்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஊழ விடுமோ அது அதிகமாக ஹஸ்கி வளர்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ஹஸ்கி வாங்குறேன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சுற்றி இருக்க நெய்பர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவானுங்க. ஹஸ்கி சைலண்டான டாக் கிடையாது, குலைக்கிறது மட்டும் கிடையாது, அதோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே சவுண்டாக தான் கொடுக்கும். வலிச்சாலும் சோகமாக இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துலேயுமே அது சத்தம் போட்டு தான் இருக்கும். ஸோ சத்தத்தை விரும்ப அந்த ஒரு படத்தில் சத்தம் கூடாது அந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னா ஹஸ்கிலாம் வாங்கக்கூடாது. ரெண்டாவது இன்னொன்று, சென்னையில் வாழ்கிறவங்க, தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்க ஹஸ்கி வாங்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஹஸ்கி வாங்கினீங்கன்னா அது ஏசியில் வச்சு தான் வளர்க்க ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். நீங்கள் வெளியில் விட்டிங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடும். வீட்டில் ஏசிலே வச்சிங்கன்னா அதுக்கு லங் இன்ஃபெக்ஷன் வரும். எப்படி வளர்ப்பீங்க? நம்ம ஏரியா ஒன்று வந்து டீக்கல்ல நீங்கள் ஏதாவது கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி இடங்களில் போகும்போது நீங்கள் ஹஸ்கி வளர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொடைக்கானல், ஊட்டி வந்து தூக்கின்னு போகாத வரைக்கும் சிறுத்தை தூக்கிட்டு போயிடும். ஜெர்மன் ஷெப்பர்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வளர்க்கலாம். இல்லை இந்த சிறுத்தைகள்லாம் வர மாதிரி இடங்கள்ல அதுக்கு எனக்கு பாதுகாப்பு ப்ரொடெக்ஷனுக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாய் வளங்க. சிறுத்தைனால தூக்கிட்டு போக முடியாது. ஒரு புள்ளிக்குட்டாவோ இல்லை ஒரு டாகோ அர்ஜென்டினாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு ராட்வீலரோ அதெல்லாம் தூக்க முடியாதுங்க. நிறைய பேருக்கு அது அந்த ப்ரீட்ஸை பற்றி புரிதல் இல்லாமல் நாயினாவே சிறுத்தை தூக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்க நாயை சிறுத்தை தூக்கிட்டு தான் போகும். எதுக்கு தூக்கிட்டு போகுது? சாப்பிட்றது தான் தூக்கிட்டு போகுது. ஈஸி ப்ரே. ஒரு வீடியோ இருக்குது, ஒரிஜினல் வீடியோ தான். ஒரு டாகோ அர்ஜென்டினா வந்து படுத்து கிடக்கும். வெளிநாடா இந்தியாவா எனக்கு சரியத்துலையுமே மோஸ்ட் ப்ராப்ளி இந்தியா தான் நினைக்கிறேன். ஏன்னா வரது லெப்பர்ட் தான். சிறுத்தை வருது. சிறுத்தை வந்து செயின்டு தான். இத்தனைக்கும் அந்த நாய் வந்து செயின்டாக தான் கட்டி போட்டுருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக அப்படி பண்ணாதீங்க. சிறுத்தைகள்லாம் வந்துட்டு போகிற இடங்களில் டாகை செயின் பண்ணாதீங்க. உங்கள் காம்பவுண்டை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு வெளியில் நாய் தப்பிச்சு போகாமலே பார்த்துக்கிட்டு நாயை அவுத்து வச்சுருங்க. ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். அப்போ அது கரெக்டாக சிறுத்தை பக்கத்தில், ஏன்னா சிறுத்தை உங்களுக்கு தான் சவுண்ட் இல்லாமல் வரும். அப்படியே சிறுத்தை அப்படியே பக்கத்தில் பதுங்கி வந்து நாயை கடிச்சிருச்சு. கடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு டாக் எந்திரிக்கும்ல, எந்திரிச்சுன்னா இது போட்டு புரட்டிடுச்சு சிறுத்தையை. இது ஏன்னா உங்களுக்கு சிறுத்தையோட பாடி வெயிட்டுக்கு மோர் ஆர்எல்ஸ் ஈக்குவலாக இருக்கும் டாகோலாம். ஸோ அந்த அதில் ரெண்டாவது வந்து இப்போ சிறுத்தை வந்து ஓப்பனாக கிடக்குது எல்லாமே. டாகோவுக்கு கழுத்தில் வந்து நீங்கள் பெல்ட் போட்டிருக்கீங்க. ஸோ பெல்ட் கழுத்தில் இருக்கனால சிறுத்தைனால கழுத்தை கடிக்க முடியாது. கழுத்தை கடிச்சனா தான் சஃபோகேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டாக்ஸுக்கு காலருங்கிறதே வந்தது கான்செப்ட் எதுக்கு தெரியுமா? இது மாதிரி கடிச்சு இழுத்துட்டு போகக்கூடாது. உங்களுக்கு ஓநாய்களோட சண்டை போடுறதுக்கு தான் நாய்கள் உருவானது. வைல்டு அனிமல்ஸ் சண்டை போடுறதுக்கு தான் நாய்கள் உருவானது. வைல்டு அனிமல்ஸோடைய ஃபைனல் ப்ளோ எப்போ நடக்கும்னா
கழுத்தில் கடிக்கும், ஷோக்கை போடுவாங்க. புரியுதா? இந்த கழுத்தில் கடிக்கும் பொழுது 2 இதில் அட்டாக் பண்ணுங்க. கழுத்தை கடிக்கும், அப்புறம் டீபவுல்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, வயிற்றை கடிச்சு பிச்சிரும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா தான் நாயை கொல்ல முடியும். இதைத்தான் இந்த 2 அட்டாக்கை தான் வந்து சிறுத்தைகளும் இதுவும் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நாய் வந்து 1 vs 1ல ஒரு வைல்டு அனிமலோட எந்த டாகுமே ஏதர் புள்ளிக்குட்டா ஏதல் காங்கல் 1 vs 1ல ஒரு ஓனாயோட நாய்கள் ஜெயிக்க முடியாது. 1 vs 1ல நம்ம ஊர் ஓனாயை நான் சொல்லலை, கிரே உல்ஃபை சொல்கிறேன். நம்ம ஊர் ஓனாய்கள் வந்து கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்கும். இந்தியன் உல்ஃபு கொஞ்சம் சின்ன சைஸ் தான். ஸோ ஈஸியாக. ரெண்டாவது இந்தியன் உல்ஃப் நமக்கு அந்தளவுக்கு பாதிப்பே கிடையாது, ஓடிடுவோம், பயத்தில் நம்மக்கிட்ட நெருங்காது. பட் நமக்கு ஜாகுவார்ஸ் இது இருக்குல்ல, லெப்பர்ட்ஸ் இருக்குது, டைகர் இருக்குது. டைகர் நீங்கள் மறந்துடுங்க. டைகரில் நீங்கள் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அது லயனாலே எதுவும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ புலிலாம் தாக்கிறதுக்கு வந்துச்சுன்னா நாய்க்கு ஊழ தான். ஸோ இவ்வளோ தான் விஷயம். பட் ஆனால் நாயை வந்து புலிகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் தாக்காது. ஏன்னா அதுக்கும் தெரியும், இப்போ கொஞ்சம் சண்டை போடும், கடிக்கும் போது அதுக்கு அதோட உடம்புல இருக்க நோயெல்லாம் நமக்கு வந்துருங்கனால மேக்ஸிமம் எங்கேஜ் ஆகிறதுக்கு யோசிக்குங்க. எப்போவுமே வைல்டு அனிமல்ஸுக்கு அதுக்கு தெரியும், தேவையில்லாத சண்டையெல்லாம் அது விரும்பாது. பட் சிறுத்தை வந்து நாய்களை சாப்பிட்டு பழகி இருக்குது, ஈஸி ப்ரேயா. அதுக்கு சின்ன குட்டிகளெல்லாம் தூக்கிட்டு போய் சாப்பிட்ரும் அது. சரி. அப்போ திருநாய்கள்லாம் ஈஸியாக வேட்டையாட்டு போயிடும். அப்போ அது வரும்பொழுது இந்த மாதிரி ப்ரீடர் டாக்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது தெரியல அவங்களுக்கு, டாகோ இருக்குது வந்து கடிச்சோன்னா டப்புன்னு இந்த டாகோ அர்ஜென்டினா எந்திரிச்சு லப்புன்னு திரும்பி ஒரு ஜம்ப் பண்ணோடனே அப்படியே சிறுத்தை கீழே தடுமாறிடுது. சிறுத்தைக்கு மேலே இது உட்காந்துருது. சிறுத்தைக்கு மேலே உட்காந்து இதுவும் கடிக்க ஆரம்பிக்கும்ல. ஸோ இதோட பைட் ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுன்னே சிறுத்தை தெரிஞ்சது இதோட சண்டை போடுறது வந்து ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு. டாக் அர்ஜென்டினோட சிறுத்தை சண்டை போட்டு சிறுத்தை தோத்துறாது, புரிஞ்சுக்கோங்க. பட் இந்த நாய்க்கு அடிபட்டால் அது குணப்படுத்துறதுக்கு ஆம்பளை இருக்கான், ஆள் இருக்கான். அதுக்கு அடிபட்டால் குணப்படுத்துறதுக்கு எவன் இருக்கான். ஸோ அது தெரியும். ஸோ அதனால் இது கூட சண்டை போட்டால் நமக்கு டேமேஜ் அதிகமாகுங்கிற அசஸ்மெண்ட் பண்ண உடனே டக்குன்னு சிறுத்தை வந்து விட்டுட்டு ஓடிடும். ஸோ அப்போ புரிஞ்சுக்கணும், என்ன மாதிரியான ப்ரீட்ஸ் எதுக்கு வளர்க்கணுங்கிறத தெரிஞ்சு வளங்க. உங்கள் வீட்டில் ஆடு மாடு வளர்க்குறீங்க, அந்த ஆடு மாடுகளுக்கு பாதுகாப்பு வேணும்னா அதுக்கு தகுந்த நாய்களை வளங்க. ப்ரீடர் டாக்ஸும் இருக்கணும், தெருநாய்களும் இருக்கணும், கட்டுப்படுத்தப்படும். இப்போ இந்த தெருநாய்களை வந்து தெருவிலே விட்டு வைக்கிறதா சரியானா? இல்லை, அப்படி இல்லை. சரி. யாரெல்லாம் திருநாயை ஆக்சுவலாக எடுத்து வளர்க்கணும்னா, எனக்கு பர்பஸ் கிடையாதுங்க, எனக்கு நாய்னா பிடிக்கும், நாய் மேலே நான் அன்பு காட்டுறேன், எனக்கு நாய்னா பிடிக்கும். பட் இன்னும் அது காவல் காக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அது வாட்டு வாலாட்டிக்கிட்டே அது ஒரு பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது, ஜாலியாக என் கூட விளையாடுது, அன்பாக இருக்குது, கம்பெனி டாக் அப்படின்னு. எனக்கு ஒரு கம்பெனியன் வேணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நம்மளுடைய நாட்டு நாய்களை எடுத்து வளங்க. இந்த நாட்டு நாய்கள் வந்து நமக்கு பெரிய அளவுக்கு, அதாவது நான் நாட்டு நாய்கள்னு சொல்கிறது வந்து நம்ம ரோட்டில் இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ். கம்பெனியன் டாக்ஸ்க்கு இது எல்லாத்த விடவும் இருக்கிறதுலே பெஸ்ட்டு வந்து நம்மளுடைய இந்தியன் பரையா டாக்ஸ் தான். உங்களுக்கு வந்து அன்பாக இருக்கணுமா, நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு டாய் பிரீடோட சைஸை விட கொஞ்சம் தான் பெருசு, ஒரு மீடியம் சைஸ் டாகை விட கொஞ்சம் சின்னது தான் நம்மளோட திருநாய்கள்லாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஈஸியாக அதை வந்து செல்லமாக வீட்டில் வச்சு வளர்த்துக்கலாம். மெயின்டெனன்ஸ் கம்மி, ஸ்மெல் அடிக்காது. அது நீங்கள் அதை நீட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா திருநாய்கள் அந்த ப்ரீட்ஸ் அந்த இந்தியன் இன்டாக்ஸுக்கு வந்து எந்த விதம் ஸ்மெல் அடிக்காது. ரெண்டாவது, அதோட இருக்கிறதுலையே அதிக ஆயுசு பெற்ற நாய்கள் வந்து இந்தியன் இன்டாக். 14 வருஷம் வருமா பாரு, 14-15 வருஷம் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப ஈஸியாக கிடப்பாங்க. ஸோ கம்பெனி டாக்ஸுக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், அது குழந்தைக்கு நீங்கள் ப்ரீடர் டாக்ஸில் இந்த லைஃப் ஸ்பேனை நீங்கள் பார்க்க முடியாது. எந்த அட்டாக் டாக்ஸும் இந்த லைஃப் ஸ்பேனை பார்க்க முடியாது, புரியுதா? மேக்ஸிமம் 10 வருஷம் தான். இட் இஸ் டிசைன் லைக் தட். ஆமாம், 10 வருஷம் தான். அதுக்கு மேலே அது செத்துரும். நீங்கள் என்ன தான் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கனாலும் 10 வருஷத்துக்கு அப்புறம் அதனால் அதை நீங்கள் வளர்க்க முடியாது. ஸோ 10 வருஷத்துலேயே அது உயிர் போகிறது அப்படிங்கிறனால. ரெண்டாவது, ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த ப்ரீடர், இந்தியன் ப்ரீட்ஸாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு ப்ரீடாக இருந்தாலும் சரி, ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், புரியுது? ஏன்னா நம்ம பண்ணது, அது இயற்கையாக பண்ணதில்லை, நம்ம உருவாக்குனது. இது வந்து இயற்கையாகவே உருவாக்கிக்கிட்டது. அதனால் இதுகளோட ஜீன் பூல்ஸோ இதோட பவர் வந்து அதோட இது ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ சீக்கிரம் இதுக்கு கேன்சரோ அவ்வளோ சீக்கிரம் இதுக்கு வந்து நோய்களாம் வராது. நம்ம ப்ரீடர் டாக்ஸுக்கு அது சீக்கிரம் வரும். அது வரதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. இவன் எல்லாம் என்னத்தை சாப்பாடு போட்டுட்ருக்கேன், எல்லாம் வந்து பாக்கெட் ஃபுட்டை போட்டுட்ருக்கேன். நீ டெய்லியும் சிப்ஸு, நீ வந்து டெய்லியும் ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு உடம்புல என்னென்ன உபாதைகள் வரும் அதே உபாதைகள் தான் நாய்களுக்கும் வரும். ஆனால் அது உனக்கு தெரியவே மாட்டேங்குது. எல்லா கம்பெனிக்காரனும் எல்லா நாய் யார் வளரும் பிராண்டட் டாக் ஃபுட்ஸை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்களே பாருங்களேன், ஒரு இடத்துல சொல்கிறாங்க எங்கள் என்ஜிஓ கிட்ட தாங்க, நாங்கள்லாம் பண்ணித்தரோம் அப்படிங்கிற போது தான் எனக்கு டவுட் வருது லைட்டாக. இந்த என்ஜிஓ இதெல்லாம் தேவை கிடையாது. நாய்களை பாதுகாத்துக்க வேண்டியது மக்களுடைய கடமை. மக்களும் பார்த்துக்கணும், அரசாங்கமும் அந்த பயத்தை ஏற்படுத்துகிற வேலையை குறைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குடும்ப கட்டுப்பாடு இப்போ தான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒழுங்காக அதை பண்ணுங்கள். ஆனால் வந்து இந்த சகட்டு மணிக்கு இந்த விஷம் வச்சு கொள்வது இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாவத்திற்கு நாம தாண்டா விலை கொடுக்கணும். அதை நான் திரும்ப சொல்கிறேன். ஒரு உயிர் உனக்கு எந்த தீங்கும் செய்யலை, அந்த உயிரை கொள்வதால் உனக்கு எந்த பயனும் இல்லைங்கிற பட்சத்தில் அதை ஏன் போய் கொள்கிற? ஒரு தீங்கு செய்து நான் கொள்கிறேன் அப்படின்னா ஓகே, நீ சரி சொல்லலாம் நாய்கள் என்ன கடிக்குது, கடிக்கிற நாய் நீ கொன்னா பரவாயில்ல,
நீ ஆனால் அதை கொல்லும்போது நான் வந்து உனக்கு குறை சொல்லலை. ஒரு நாய் கடிக்குது நீ அடிச்சு கொள்கிற, அது வேற. கடிக்காமல் இருங்கயோ அப்பாவே இருக்க நாய்க்கு நீ சாப்பாடு வச்சு உன்னை நம்பிட்டு சாப்பிட வர நாயை நீ விஷம் வச்சு கொண்டுட்டு இருந்தீங்கன்னா, உன் வீட்டில் ஏதோ ஒரு நாய் குட்டிகளை போட்ட ஒருத்தெல்லாம் பார்க்குறேன், குட்டிகளை மிதிச்சே கொள்கிறான். அது வீடியோ வேறு எடுத்து அவனால் போட முடியுது. என்ன மாதிரியான உளவியல்? சரி, குட்டிகளை இப்படி அடிச்சு கொள்றவன் ஒரு உளவியல் கொண்டவன் நாளைக்கு ஒரு குழந்தைய அடிச்சு கொள்ள மாட்டான்னு என்ன விஷயம் சொல்லுங்கள்? இவங்க இந்த மாதிரி ஒரு சொசைட்டி நமக்கு என்ன? நாய்களை விட இது ஆபத்தான சொசைட்டி இல்லையா? சரி, நான் இப்போ கேட்குறேன், நாய்கள்லாம் ரொம்ப நேற்று பார்க்குற நியூஸில் ஒரு மாட்டை ஒருத்தன் கற்பழிச்சிருக்கான். ஆமாங்க. என்ன பண்ணலாம்? சரி, இவனுங்களை என்ன பண்ணலாம்? இவன் இப்போ கற்பழிச்சவன் உள்ளே தான் இருக்க, இந்த சொசைட்டிக்குள்ளே தான் இருக்கிறான். என்ன பண்ணலாம்? ஒரு சின்ன பிள்ளை ஒரு பையன் ரோட்டில் நின்றுருக்காங்க, அது நார்த்தில் நடந்திருக்கு போல். ஒரு வயசான கிழவன், அவனை கைது பண்ணிட்டாங்க. அந்த சின்ன குழந்தைய பிடிச்சி அவன் இது பண்ணுறாங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அது வீடியோவில் சிசிடிவியில் பதிவாயிருக்குங்க. அப்புறம் அவன் கூட இருக்க அண்ணன் வந்து அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு இருக்கான். அப்புறம் இன்னொரு ஒரு இளைஞன் வந்து அந்த ஆளை வந்து அடித்து இது பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்றி விட்டான். சின்ன பிள்ளை இவ்வளோதான் இருக்குது. இவனை என்ன பண்ணலாம்? அப்போ இவனுங்களெல்லாம் நீங்கள் வந்து காப்பகத்தில் வச்சு சிறையில் வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இவனுங்களுக்கெல்லாம் கருணை காட்டுற நீங்கள், உங்களை எதுவுமே பண்ணாமல் இருக்க தெருநாய்களுக்கும் கொஞ்சம் கருணை காட்டுங்க. கருணைங்கிறத விட்டுட்டு இந்த இடத்துக்குள்ள சொல்யூஷன் தேடாதீங்க. நாய்களெல்லாம் அழிச்சு கொள்றது தான். நீ அழிக்கிறது எந்த நாய் அழிக்கிற? உன் கூடவே காலத்துக்கும் பரிணாமிச்சு வந்த ஒரு உயிரினத்தை நீ அழிக்க போகிற. இதை அழிச்சிட்டின்னா திரும்ப அதை உன்னால் எடுக்க முடியுமா? இப்போ இந்த இதிலே வந்து இவங்க கொண்டதில் எத்தனையோ நல்ல நேட்டிவ் டாக்ஸு, யாருக்கும் மக்களுக்கு தீங்கு செய்யாத நேட்டிவ் டாக்ஸ் நிறைய செத்துருச்சு, சாகடிச்சிட்டிங்க. என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணுங்கள். பாப்புலேஷனை கரெக்டாக குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்கள். அதே போல் டேக் கேர் பண்ணிக்கிறவங்கள போட்டு அப்யூஸ் பண்ணாதீங்க. நாய்க்குன்னா சோறு வைக்கிறது தப்பு கிடையாது, அது ஒரு புண்ணியம். எந்த இடத்துலையும் அந்த சமநிலை மாறும்போது பிரச்சனைகள் வரதான் செய்யும். நாய்கள் அதிகரிச்சது காரணம் என்னென்னா, அந்த நாய்கள் பிரச்சனை கிடையாது, லாக்டவுன் பிரச்சனை. லாக்டவுனில் யாருமே இதெல்லாம் கண்டுக்கலைங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நாய்களோட இனப்பெருக்கம் ஒரு பாருங்கள். 1.5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ் வந்து அதுக்கு வந்து மனிதர்களோட இன்ட்ராக்ஷன் இல்லாமல் வளர்ந்தனால அதோட ஆட்டிடியூடில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. அது ஒரு ஜென்ரேஷன். அது அந்த நாய்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 ஜென்ரேஷன் அதுக்குள்ளே வந்து நடந்துருது, குட்டிகள் பிறந்துருது. அப்போ ஹியூமன் இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், முன்னாடிலாம் குட்டிகளை கூப்பிட்டா வந்துரும்ல, இப்போ ஏன் வரதில்ல? ஒரு பயம் அதுக்கு. அந்த பயம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, கொரோனா காலகட்டத்தில் மனித இன்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு ஜென்ரேஷன் உருவாயிடுச்சு டாக்ஸில். லாக்டவுன் வந்து அது மனிதர் நெருக்கம் இல்லாமல் ஒரு ஜென்ரேஷன் வந்துருச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி அதிகம் ஆகிடுச்சு. இன்னொன்று, சென்னை மற்றும் பெருநகரங்களில் மெகா பேக்ஸ் உருவாயிருக்கு. மெகா பேக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு சாதாரணமாக ஒரு நாய் கூட்டத்தில் மிஞ்சி போனால் ஒரு 5 நாய் 6 நாய் இருக்கும். இது நார்மல், இதுதான் ஒரு பேக். இங்கே இந்த ஃபுட்டு வைக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் பண்ணுற இது வந்து கவர்மெண்ட்டு இதெல்லாம் டாக் பிஹேவியர் தெரியாமல் இருக்கிறனால பண்ணுற தவறு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாய்களுக்கு உணவு வைங்கன்னு சொல்லி கொண்டு வரீங்க, அங்கே மெகா பேக் தான் உண்டாகும். அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல உணவு கிடைக்குது அப்படின்னா, அந்த உணவு வந்து அந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ்குள்ளே பெரிய சேலஞ்ச் ஆகுது. அந்த இடத்த தன்னோட டெரிட்டரியாக மாற்றுறதுக்கு பல நாய்கள் வந்து மோத ஆரம்பிக்கும். ஒரு அம்மாவோட மாதிரி பார்க்குது, அங்கே போனால் சாப்பாடு இருக்கும், அங்கே பல நாய்க்கூட்டம் வந்து மோத ஆரம்பிக்குது. ஒன்றுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சாப்பாடு வைக்கும்போது வெவ்வேறு பேக்ஸ் வரும். இப்போ இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எந்த டாக் வந்து எல்லா டாகையும் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆட்டிடியூட் இருக்குதோ, அந்த டாக் வந்து அங்கே லீடராக மாறும். உங்களை அறியாமையே அது அங்கே லீடராக ஆயிடுது. இந்த டாக் தான் மெகா பேக்கை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ மெகா பேக்கை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு மூர்க்கமான ஒரு நாயோட கண்ட்ரோலில் ஒட்டுமொத்த கூட்டமாக வருது அப்படின்னா, அவன் டைவர்ட் பண்ணி யாரை கடிக்க வைக்கணுமோ கடிக்க வச்சிருவோம். அந்த கூட்டம் தான் ரொம்ப டேஞ்சர். தனித்தனி கூட்டமாக இருக்கும்போது கூட்டம் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். அந்த ஆல்ஃபாவுக்கு தெரியும், அந்த கூட்டத்தோட தலைவனுக்கு தெரியும் எங்கேஜ் ஆகக்கூடாதுன்னு. அடித்தோம்னா நம்ம ஆளுக்கு அடி வாங்கிடுவாங்க, போகக்கூடாதுன்ட்டு. ஆனால் ஒரு மெகா பேக்காக இருக்குன்னு வைங்க, 30-40 நாய் இருக்குன்னு வைங்க. அந்த 30-40 நாய் அங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு பேக்குக்குள்ளே வர்றதுக்கு காரணமே யார்? மனுஷன். நீ இயற்கையாக விடுங்க, ஒரு தெருநாய் இன்னொரு தெருநாய் விடாது உள்ள, உங்களுக்கு தெரியும் தானே? ஆனால் எல்லாரும் அவன் தெருவில் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருந்தானே இந்த பிரச்சனை இருக்காது, எல்லா டாக்ஸுக்கும் சாப்பாடு கிடச்சிரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு இடத்துல தான் சாப்பாடு வைக்கணும்னு நீங்கள் கவர்மெண்ட் தான் மாற்றுறீங்க. எல்லாம் கொண்டு வந்து அங்கே சாப்பாடு வைக்க ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துல சாப்பாடு கிடைக்குது அப்படிங்கும்போது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸாக மாறுது நாய்களுக்கு. அப்போ அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுற தேவை வந்து நாய்களுக்கு ரொம்ப தேவையாக மாறுது. அப்போ அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு தலைவர் நாய் உருவாகுது, ஒரு ஆல்ஃபாவாக உருவாகுது. அது கண்ட்ரோலில் 30-40 நாயை வச்சுருக்கு. 30-40 நாய் வச்சுருக்க ஒரு ஆல்ஃபா அந்த இடத்துக்கு வரும்னா எவ்வளோ சண்டைகளை போட்டு வந்திருக்கணும். கேங்ஸ்டர், அது ஒரு கேங்ஸ்டரு. இப்போ இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டாக் வந்து, இதெல்லாம் டாக் சைக்காலஜி தெரியுறதில்ல, வீடியோ பண்ணிருக்கோம். டாக் சைக்காலஜி அது வந்து அந்த ஏரியாவை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணும். அப்போ அந்த நேரத்தில் அந்த ஏரியாவில்
மெகா பேக்காக இருக்கிற டாக்ஸ் மத்தியில், ஒரு பெரும் கூட்டமாக இருக்கிற நாய்கள் மத்தியில் ஒரு மனுஷன் தனியாக போகும்போது யாரா நீ அப்படின்னு சொல்லி அந்த ஆல்ஃபா முடிவு பண்ணுச்சுன்னா ஒட்டுமொத்த நாயும் கடிச்சு கொதற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மெகா பேக்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், தெருவுக்கு அவன் முன்னாடி நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு இருந்ததை நீங்கள் அலோவ் பண்ணி தான் தீரணும். அவன் ஏரியாவில் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருந்தானா அது பேக்ஸ் தனித்தனியாக கிடக்கும், எல்லாம் ஒரு இடத்துல ஒருங்கிணைறது அந்த அவசியமே நாய்களுக்கு இருக்காது. நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பாக பண்ணுறீங்க. அப்புறம் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறத காட்டுறீங்க, அதை காமிச்சு திரும்ப தப்பு பண்ணுறீங்க. இப்போ கடைசியில் என்ன பண்ணியிருக்கீங்க, கார்பரேட்டுகளோட கை கோத்துக்கிட்டு இது எல்லாரும் வந்து வேக்சினேஷன் பண்ணாதவன் எல்லாரும் திரும்ப போய் பண்ணணுங்கிறீங்க. சரி, ரேபிஸ் வேக்சினேஷன் இயர்லி, பட் பார்வோ டிஸ்டம்பர் இதெல்லாம் வந்து அந்த குட்டி பிறக்கும்போது ஒரு 2 முறை போடுறதோட அது முடிஞ்சுது, அந்த வேக்சின் ஷெடியூல் முடிஞ்சுது. திரும்ப போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. பார்வோலாம் ஒரு அடல்ட் டாக்குக்கு வராது, இஃப் ஆல்ரெடி இட்ஸ் வேக்சினேட்டட் வராது. திரும்ப அதே போல் கேனன் டிஸ்டம்பர் இதெல்லாம் அடல்ட் டாக்ஸுக்கு ஆல்ரெடி வேக்சினேட் குட்டியில் பண்ணியிருந்தீங்கன்னா அது வராது. ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாலும் திரும்ப போட்டு அதை சீரியல் நம்பரோடு ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து வெட்னரியன் கன்ஃபார்ம் பண்ணி அந்த ஜென்ரேஷன் ஆகும் அப்படிங்கிறீங்க. சரி, இதுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரைஸ் என்ன? அந்த எல்லாரும் வந்து பயோசிப் போட்டுக்கணுங்கிறீங்களா? அந்த பயோசிப் இலவசமாக கொடுக்குறீங்களா, காசுக்கு விற்கிறீங்களா? காசு. அந்த காசுக்கு விற்கிறவன் எந்த கட்சிக்காரன் வந்து ட்ரெண்ட் எடுக்கிறான்? இதெல்லாம் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் நிற்காது? இது என்ன நோக்கம் இதில் இருக்குது? சரி, இப்போ அந்த பயோசிப்போட ரேட்டை சென்னை நகரங்கள் இதிலெல்லாம் எவ்வளோ ஆயிரத்துக்கு விற்கிறாங்க, யாரெல்லாம் நீங்கள் போய் ட்ரை பண்ணி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. சில ஆயிரங்களுக்கு அது விற்கப்படுகிறது. எல்லாராலையும் பண்ண முடியுமா? அது எல்லாராலையும் பண்ண முடியாது. அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பயோசிப் போடலை அப்படின்னா ஃபைனு 5000 ரூபா ஃபைனுங்கிறீங்க. நீங்கள் பண்ணது விலை என்ன தெரியுமா? வீட்டில் திருநாய்களை யாருமே இப்போ வளர்க்குறதுக்கு எடுக்கிறதில்ல. முன்னாடி திருநாய்களை வீட்டில் எடுத்து வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ திருநாய் ஒருத்தன் வீட்டில் வளர்க்கணும்னா அவன் ஒன்றா 5000 ரூபா ஃபைன் கட்டணும், இல்லைன்னா சில ஆயிரங்களுக்கு அவன் பயோசிப் போடணும். எக்ஸ்பென்சிவ் ஆஃபர். அப்புறம் நாய் வளர்க்குறதுக்கு இதுக்கெல்லாம் எதுக்குப்பா வம்பு தேவையில்லாமல் அதெல்லாம் ஃபியர் மாங்கரிங் பண்ணனால பக்கத்து வீட்டுக்காரனை பகையை சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும். இப்போ அடாப்ஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, குட்டிகளை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இது உங்களுக்கு சந்தேகம்னா அடாப்ஷன் கொடுத்துட்ருக்காங்கல்ல, அதாவது இந்த திருநாய்களை வந்து முகாம்களுக்கு இதுக்கெல்லாம் பண்ணுறாங்கல்ல, குட்டிகளை கொடுக்குறாங்களா, முன்னாடி அது இலவசமாக தான் கொடுக்குறது, போய் கேட்டு பாருங்கள். அடாப்ஷனே எடுக்கிறது இல்லை. அடாப்ஷனுக்கு போகிற குட்டிகள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது பெருகிட்டே இருக்குது நாளுக்கு நாள். தப்பாக ஒரு வேலையை பண்ணிங்கன்னா அதனால் பெயின் அண்ட் சஃபரிங் தான் எல்லாருக்கும் வந்து சேரும். இன்னொன்று, ரூல்ஸை ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வளர்க்குற நாய் ஒருத்தரை கடித்து விட்டது என்றால் கேஸ் வந்து நாய் மேலே போட முடியாது, ஆட்டோமேட்டிக்காக ஓனர் மேலே போடுங்க. இதை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் இந்த சில பேர் வந்து சில பெருமைக்கும் திமிருக்கும் டாக் வளர்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த பொறுப்பு வரும். நம்ம வீட்டில் ஒரு ராட்டில் இருந்துச்சுன்னா அது ஒரு கெத்து மாமே, பிட்புல் இருந்துச்சுன்னா அது வேற லெவல் மாமே அப்படிலாம் அப்படி நினச்சிட்டு வளர்ப்பாங்க. இவங்க தான் அதை ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை. ஒரு பெரிய நாய் வாங்குறியா, ஒரு மாஸ்டிஃப் ப்ரீட் வாங்குறியா, ஒரு இது வாங்குறியா, அது வாங்க, அது தப்பு கிடையாது. நீ அதை வாங்கி வளர்க்கணும்னு இருக்கா ஏன்னா அதை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ. ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ வாங்கணும். அது உன் வீட்டுக்கு ஒத்து வருமா பார்த்து வாங்க. இந்த மாதிரி ப்ரீட்ஸ்லாம் வந்து ரொம்ப மக்கள் நெருக்கம் இருக்கிற இடத்துல கஷ்டம். ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்குது, உங்கள் இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் இருக்குன்னா நீங்கள் அதை வாங்கி வளங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நான் போய் இதை வளர்க்க போகிறேன் அப்படின்னா நாட் ஃபேர், அது பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ப்ரீட்ஸை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு உங்களால் முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், முடியவே முடியாதுன்னு இல்லை, ப்ராப்பராக அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வளர்க்குறவங்க வளர்த்துட்டு தான் இருக்காங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்குறாங்க. ஆனால் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மினிமம் ஒரு நாளைக்கு நீ 3 மணி நேரம் நாயோட ஸ்பெண்ட் பண்ணணும். பண்ணுவியா? பண்ண முடியலன்னா மூடு, வளர்க்காத. நான் என் ஒய்ஃபோடைய 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ வளர்க்காத. இதை தான் நீங்கள் புரிய வைக்கணும். இப்போ நிவேதா பெத்ராஜ் அவங்க சொல்கிறது என்னன்னா, அரசாங்கம் பொறுப்பு எடுத்துக்கணும்னு சொல்கிறதுல எங்களுக்கு இருக்குது. அட் த சேம் டைம் மக்களாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நாய்கள் ஏன் வளர்க்கணும், எதுக்கு வளர்க்கணுங்கிற புரிதலோட நாய்களை வளங்க. எனக்கு செல்லத்துக்கு மட்டும்தான் நாய் அப்படிங்கும்போது இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாய் பிரீட்ஸ் எல்லாமே மனிதன் தேவைக்காக உருவாக்குனது கிடையாது, மனிதனுடைய திமிருத்தனத்தில் உருவாக்கப்பட்டது. இது எதுக்குமே பயன்பாடு இல்லை, ஷோ பர்பஸுக்காக உருவாக்குனது. இதெல்லாம் வந்து ஒரு ராயல் குடும்பங்கள் திமிர் எடுத்து போய் உருவாக்குன பிரீட்ஸ்லாம். ஸோ இதுகளை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. டாய் பிரீட்ஸ் வாங்கினா அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டாக் லவ் பண்ணுறவன் வாங்கக்கூடாது. பர்பஸ் ஓரியன்ட் டாக்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த பர்பஸுக்கு அந்த டாக் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், 2 பர்பஸ்ஸு. உங்கள் வீட்டுக்கு த்ரெட்ஸ் இருக்குது, உங்கள் வீட்டுக்கு எவனாவது வந்து அத்துமீறி வந்து பிரச்சனை பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கார்டிங் டாக்ஸ் வாங்குங்க, கார்டிங் ப்ரீட்ஸ் வாங்குங்க. இல்லை நான் நேட்டிவ் ப்ரீடே தான் வளர்க்க போகிறேன்னா ஒரு நாயை வாங்கி வளர்த்திங்கன்னா அது கார்டிங் பர்பஸ் சால்வ் பண்ணாது, பேக்காக இருக்கணும் அது. புரியுதுங்களா? நீங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸையும் காவலுக்கு பயன்படுத்தலாம். அது எப்படி பயன்படுத்தி நாங்களாம் தோட்டத்துக்கு அப்படி தான் பயன்படுத்துகிறோம்.
ஏன்னா தோட்டத்தில் வந்து நீங்கள் வந்து நம்ம இந்த ப்ரீடர் டாக்ஸ் கொண்டு போய் விட்டிங்கன்னா அது வேறு மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போ இதுகளோட கேரிங் எல்லாமே வரும். ஸ்கின் ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, இதுகளுக்கு செலவும் அதிகம் தான். நீங்கள் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் போடுறோம். இது வந்து பர்சனலாக நீங்கள் வளர்க்க முடிஞ்சதை வளர்த்துக்கோங்க. பட் நம்ம நேட்டிவ் டாக்ஸ்க்கு வந்து செலவு ரொம்ப கம்மி. ஸோ செலவு கம்மியாக இருக்கும்போது இப்போ கோம்பைகள்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவு ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு டாக்ஸு. இப்போ அந்த மாதிரி ப்ரீட்ஸை வந்து நீங்கள் தோட்டத்து காவலுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படிங்கும்போது தனியாக வளர்த்திங்கன்னா வேஸ்ட்டு. நீங்கள் ஒரு கோம்பையை வளர்த்திங்கன்னா ஒரு கோம்பை வந்து காவலுக்காகவும் கடிக்கும். பட் ஒரு ஆளை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான தகுதி ஒரு தனிப்பட்ட கோம்பைக்கு கிடையாது. ஒரு புள்ளிக்குட்டாக்கு தனிப்பட்ட ரீதியாக இருக்கானா இருக்குது, ஒரு டாக் அர்ஜென்டினாக்கு இருக்குன்னா இருக்குது, ஒரு ராட்வீலருக்கு இருக்குன்னா இருக்குது. ஆனால் ஒரு கோம்பைக்கு அது இருக்கானா இல்லை. தனி ஒரு நாய் மட்டும் பண்ண முடியாது. அப்போ ஒரு கோம்பைனா ஒரு 4-5 நாய் இருக்கணும். ஒரு 4 நாய் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கோம்பைக்கு ஈக்குவலாக நம்ம திருநாய்கள்னு போகும்போது கோம்பையை விட டபுள் த அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 4 கோம்பை செய்ய வேண்டியதை 8 திருநாய் செய்யும். பேக்காக சுற்று போட்டுருவாங்க. ஸோ 8 பேக்காக இருக்கும், 8 திருநாய் இருக்கும்போது அது வந்து ஒரு அட்டாக்கிங் ஃபோர்ஸாக மாறும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு காவலுக்கு நாய் வளங்க. இன்னொன்று நமக்கு வந்து நிறைய விவசாயிகள் புலம்புறது நமக்கு சிரிப்பாக இருக்குது. ஆடு வளர்த்தங்க, ஆடு எல்லாத்தையும் திருநாய் வந்து கடிச்சிருச்சுங்க. நீங்கள் ஆடு வளர்த்தீங்க, ஏன் நாய் வளர்க்கல? காவலுக்கு சரி, வெளிநாட்டில் எவனாவது ஆடு வளர்க்குறான், நாய் வளர்க்காம இருக்கானா? ஷெப்பர்ட் டாக்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது, கார்டிங் டாக்ஸ் இருக்குது. அப்போ வெளிநாட்டில் ஆடு மேய்க்கிறவனுக்கு தெரியுது அறிவு, ஏன் தமிழ்நாட்டில் ஆடு மேய்க்கிறவனுக்கு தெரியல? இங்கே அப்படி தானே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நீ ஏன் மாறின? புரியுதா? மண்டை நாயின்னு ஒரு நாய் இருக்குல்ல, அது பேர் என்ன ஆக்சுவலாக? மண்டைன்னு இல்லை, அது மண்டை பெருசா மந்தை நாய். ஆட்டு மந்தைகளோட மந்தையா அது போகிறனால அது பேர் மந்தை நாய். ராமநாதபுரம் மந்தை நாய் ஏன் நீ விட்ட? காலியா அது ஃபுல்லா இருக்குங்க. பட் அந்த பழக்கத்தை விட்டீங்கல்ல. ராமநாதபுரத்தில் முன்னாடி ஆடு, இப்போ நீங்கள் வெள்ளாடு தான் அதிகமாக நம்ம மேய்ச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் செம்பரி ஆடும் சேர்த்துக்கிட்டீங்க. 2 நாய் எந்த ஆடாக இருந்தாலும் மந்த நாய் இருக்கணும்ல. மந்த நாய் எங்கே? இப்போ ஒரு மந்த நாயை நீங்கள் வச்சுருங்க உங்கள் கூட்டத்தில், ஒரு ஆட்டு தொட்டியில். நீங்கள் ஆடு கட்டி போடுற இடத்துல ஒரு மந்த நாயை அவுத்து விட்ருங்க. எத்தனை திருநாய் வந்து அதை உங்கள் ஆடை கடிச்சிட போகுது பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாயை பகையாளியாக பார்க்குறீங்க, பங்காளியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. நோக்கம் என்ன? உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்தீங்கன்னாவே பிரச்சனை இல்லையப்பா. அதான் சொல்கிறேன். இந்த ஆடு மேய்க்கிறவங்க என்னோட ஆடை வந்து நாய் கடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, தெருநாய் கடிக்க தான் செய்யும். அது வந்து ஆட்டை வந்து எதிரியாக தான் பார்க்கும். ஆனால் உங்கள் வீட்டில் ஆட்டுக்கூட்டத்தோடைய ஒரு கூட்டமாக ஒரு மந்த நாயை நீங்கள் வளர்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த மந்த நாய் அந்த திருநாய்களை விரட்டி விட்டுருக்கும். ஏன்னா மந்த நாய் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் நல்ல காவல் டாகும் கூட. அது வந்து இந்தியன் ஷெப்பர்ட், அது பேர். ஓகே. தமிழ் ஷெப்பர்ட், இந்தியன் ஷெப்பர்ட் கூட தமிழ் ஷெப்பர்ட் டாக் தான் வந்து மந்த நாய். கிரே கலரில் இருக்கும். அது ஒரு சில்வர் கலரில் இருக்கிற டாக்ஸ் வந்து அதில் கொஞ்சம் ஃபேமஸ். நான் முடிஞ்ச அந்த ஃபோட்டோஸ் போட சொல்கிறேன் பாருங்கள். அப்போ அது மாதிரி வாங்கி வளங்க. அப்போ ஆடு மாடு வச்சுருக்கிறவங்க உங்கள் பட்டியில் வந்து கொஞ்சபட்சம் ஒரு 2 ஏங்க கேரளாவில் ஏங்க பட்டின்னு நாய்க்கு பேர் வந்துச்சு? பட்டியில் இருக்கோன்றதுனாலயா? பட்டினா என்ன? பட்டினா வந்து அந்த காலத்தில் ஆடுகளை கட்டி வைக்க, நம்ம ஊரில் எல்லாம் இப்போ சொந்த ஊர் தர்மத்துப்பட்டி. பட்டினா என்ன? அந்த காலகட்டத்தில் ஆடுகளை ஒரு இதில் வந்து சுற்றி முள்ளு போட்டு உள்ளே வந்து மாடு ஆடெல்லாம் வச்சுக்குவாங்க. அது பேர் தான் பட்டி. இது ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பட்டிக்கு ஓட்டுருவாருன்னுவாங்க செந்தில் பாலாஜி. அதில் தான் எனக்கு பட்டின்ற வார்த்தை. பட்டிங்கிறது இதுதான். இந்த பட்டியில் இருக்கிற உயிரினம்ங்கிறனால தான் அதுக்கு பேர். நாயை கேரளாலெல்லாம் பட்டினே பேர். ஏன் நாய்க்கு பட்டின்னு பேர் வைக்கிறான் சம்மந்தம் இல்லாமல்? சரி, அப்போ ஆடு வளர்க்குற இடத்துல நாய் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படி தான் உங்கள் முன்னோர்கள்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஏன் வளர்க்கல? ஒவ்வொரு புலம்புறீங்களே, திருநாய்கள்லாம் சேர்ந்து ஆட்டை கடிச்சிருச்சு கொன்றுச்சு. ஏன் நாய் வளர்க்கல? சொல்லுங்கள், நீங்கள் அது போல சொல்லுங்கள். இதுதான் பிரச்சனை. நாய் ரொம்ப சுலபமாக வளர்க்கலாங்க, ரொம்ப சுலபமாக வளர்க்கலாம். அதுக்கு சாப்பாடு போடுறது வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா இப்போ ராமநாதபுரம்லாம் நீங்கள் என்ன நான்வெஜ் செய்யாமையாக இருக்கீங்க? அதுக்கு செய்யும்போது அதுக்கு அந்த தோல் இதெல்லாம் கழிவுன்னு போடுறீங்களா? நீங்கள் திங்காத கழிவு அதெல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அதெல்லாத்தையும் எடுத்து நாய்க்கு போடுங்க. நல்லா சாப்பிட்டு ஜாலியாக உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் வேக வைக்கணும் கூட அவசியம் இல்லை, அப்படியே பச்சையாக கூட போடுங்க. அதுக்கு தெரியும் எது நம்ம வீட்டில் வளர்க்குறது, எது நம்ம வெளியில் இருக்கிறது எல்லாம் தெரியும். அதனால் கறி போட்டால் வெறியாயிரும்னு இது மாதிரி தப்பாக உங்களை பல பேர் குழப்பி விட்டு இப்படி ஆக்கி வச்சுருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு தெளிவாகுங்க. நாய்கள் மனிதர்களுடைய நண்பர்கள். அவங்கள நம்ம வந்து ஒரு இனத்தை அழிக்கிறதுங்கிறது ஏற்க முடியாது. இப்போ நிவேதா பெத்ராஜ் அவங்க வசதி படைச்சவங்க, அவங்க வந்து டாய் பிரிட்ஸ் தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டிலலாம் டாய் பிரிட் தான் கிடக்குது. ஆனால் அவங்க மாதிரி ஆட்கள் வந்து நாய்க்கு சப்போர்ட்டாக பேசும்போது ஓகே, அட் த சேம் டைம் இதையும் சேர்த்து சொல்லணும். டாய் பிரீட்ஸ் வளர்க்காதீங்க, அது நாய்களுக்கு எதிரானது.
அதாவது என்ன பர்பஸ்க்கு நான் நாய் வாங்குறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாய் வாங்கு. குழந்தைங்க அடம் பிடிக்குது, குழந்தைங்க ஆசைக்கு கேட்குதுன்னு நாய் வாங்காத. ஏன்னா நீங்கள் குழந்தைங்க கேட்குதுன்னு சொல்லும்போது தான் தப்பாக நாய் வாங்குறீங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு எதுவும் தெரியாது, எந்த நாயை வளர்க்கணும்னு தெரியாது, எதை வாங்கணும்னு தெரியாது. குழந்தைங்களுக்கு இப்போ அழகாக க்யூட்டாக இருக்கிற நாய்கள்லாம் பிடிக்கும், உடனே அதை வாங்குவீங்க. சிவாவெல்லாம் வாங்கி வளர்க்குறாங்க. சிவாவை பார்க்கறது தான் க்யூட். அது பண்ணுற ரவுடித்தனம்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு தான் நல்லா இருப்பா, வாயை திறந்தானா மூட மாட்டா அப்படிங்கிற மாதிரி. அது கர்ரு புர்ரு கிரு புருன்னு கண்ணிட்டு கிடக்கும். அது குட்டியாக இருந்தால் அது சைக்கோ பார்த்தது. அதெல்லாம் வாங்கி வச்சு வளர்த்துட்டு இருக்கீங்க. பண்ணாதீங்க. ப்ராப்பராக ஒரு கம்பெனி மட்டும்னா நேட்டிவ்லேருந்து உங்கள் ஏரியாவில் கண்டிப்பாக அபேண்டண்டாக ஏதாவது ஒரு குட்டி இருக்கலாம், எடுத்து வச்சு வளங்க. அதே போல் உங்களால் வளர்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் டாக்ஸை கொண்டு போய் தெருவில் விடுறதையும் ஸ்டாப் பண்ணுங்க. நிறையா நம்ம ஊர் நேட்டிவ் பாப்புலேஷனை நாசம் பண்ணி வச்சுருக்குது பிரீடட் டாக்ஸு. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு 4-5 நாய் திருநாய் ஏத்தாப்பில் இருக்குது. சரி, அது அதில் 3 நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒருத்தன் தான் அப்பா. புரியுதா? ஏதோ ஒருத்தன் தான் அப்பா அது இந்த 3க்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அது 3 கோல்டன் ரிட்ரைவருக்கு பிறந்திருக்கு. புரியுதா? எவனோ ஒருத்தன் வீட்டில் வளர்க்குற கோல்டன் ரிட்ரைவர் வெளியில் போய் மேட் ஆகிருக்கு. இல்லைன்னா அவன் வீட்டில் வளர்க்குற கோல்டன் ரிட்ரைவர் தெருநாயோட மேட் ஆனதுனால கிராஸாக வந்துருச்சுன்னு சொல்லி குட்டிகளை ரோட்டில் விட்டுருக்கணும். ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஆனால் அந்த நாய்களை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா எங்களுக்குலாம்? அதுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எவ்வளோ வருது தெரியுமா? எவ்வளோ நாங்கள் வந்து மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, ஒன்றும் பண்ண முடியல. அதுதான் சஃபர் ஆகுங்க. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வளங்க. இந்த முடி நீளமாக இருக்க நாயெல்லாம் நம்ம ஊருக்கு ஒத்து வராது, அதை வாங்காதீங்க. நம்ம உங்களுக்கு பர்பஸை மனசில் புரிஞ்சு, சரி காவலுக்கு தான் ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்காதீங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட் நல்ல நாய்ங்க, ராட்வீலர் நல்ல நாய். ஆனால் காவலுக்கு இதெல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் முடி நீளமாக இருக்கனால அதுக்கு சஃபர் ஆகுது. இதெல்லாம் நீங்கள் வளர்க்கணும்னா கொஞ்சம் குளிர் பகுதியாக இருக்குது, அது கொஞ்சம் மழை தாங்க பெஞ்சிட்ருக்கோம், கொஞ்சம் ஜில்லுன்னு தாங்க எங்கள் ஊர் கிளைமேட் இருக்குன்னா அங்கே வாங்கிக்கோங்க. அங்கே இதெல்லாம் வாங்கி வளர்த்துக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சென்னையில் வாங்காதீங்க. ஓகே, சென்னையில் அட்லீஸ்ட் டாபர்மேன் அந்த மாதிரி போயிருங்க. டாபர்மேன்லாம் ஓரளவுக்கு வெயில தாங்கும். ஸோ அந்த முடி கம்மியாக இருக்க டாக்ஸை வாங்குங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சு ஒரு பொருளை வாங்குறீங்க, அதை நாயை வளர்க்குறீங்க, அதை வந்து இது பண்ணுறீங்க, அதை கரெக்டாக அந்த ப்ரொசீஜர்லாம். அதே போல் வாக்கிங் கூட்டும்போது மாஸ்க் போட சொல்லி கவர்மெண்ட் கொண்டு வந்துருக்க ரூல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். எவனும் பண்ணுறதில்ல, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எவனாவது ஃபாலோ பண்ணுறீங்களா? அதே போல் ஒருத்தர் நாயை கூட்டிகிட்டு வரனால தயவு செஞ்சு அவர்கிட்ட பேசாதீங்க. ஒருத்தர் டாகை கூட்டிகிட்டு போகிறாருன்னா அவர்கிட்ட போய் பேசுகிறதோ இன்ட்ராக்ட் பண்ணுறதோ அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா டாக்ஸ் வந்து அதை த்ரெட்டாக பார்க்கும். நிறையா கடி உழுகிற இன்சிடென்ட்ஸில் அது நடக்குது. வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க, பக்கத்தில் என்ன நாய்ங்க என்ன பேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த டாகோட போய் இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இக்னோர் பண்ணுங்கள். அந்த டாக் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் அதை நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் அது என்னன்னே தெரியாமல் நீங்கள் பக்கத்தில் போகாதீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது கண்ட்ரோல் விடுறது. அதே போல் ப்ராப்பராக நாயை வெளியில் கொண்டு வரும்போது அதுக்குன்னு சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. சோக் செயின் மஸ்ட்டு. வாக்கிங் கொண்டு வரும்போது சோக் செயினை யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். கட்டி போடுற செயினில் வாக்கிங் கூப்பிட்டு வராதிங்க. நம்ம ஊரில் பண்ணுற ஒரு மேஜர் மிஸ்டேக் இது. நாயை கட்டி போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல செயின்ஸு, அந்த செயின் அப்படியே பிடிச்சி வாக்கிங் கூப்பிட்டு வருது. இந்த செயினை வச்சு உங்களால் நாயை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா நாய் வந்து ஏதாவது ஒன்று நோக்கி இழுக்குதுன்னு வைங்களேன், உங்கள் செயினை போட்டு கையில் கடிக்கும்போது பிடிக்கும்போது கையை நெருக்கிடும். அதனால் நீங்கள் செயினை விட்டுருவீங்க. ஸோ ப்ராப்பரான லீஸ் எடுத்துகிட்டு வாங்க. லீஸுங்கிறது ரோப்பில் துணி மாதிரியான ரோப்பில் செய்யப்பட்டிருக்கும். அந்த ப்ராப்பரான நல்ல குவாலிட்டி நைலான் இதில் இருக்கும். அந்த லீஸை கையில் எடுத்துக்கோங்க. அது பேர் தான் வாக்கிங் லீஸ். அந்த வாக்கிங் லீஸை போட்டுட்டு ஒரு சோக் செயினை போட்டு வந்தீங்கன்னா நாய் உங்கள் கண்ட்ரோலில் நிற்கும். உங்களை மீறி இழுத்துட்டு போய் எந்த கொம்பனாக இருந்தாலும், எந்த புள்ளிக்குட்டாவாக இருந்தாலும் சரி, எந்த ராட்வீலராக இருந்தாலும் சரி, எந்த நாயாக இருந்தாலும் சரி, சோக் அண்டு லீஸ் இருக்கும் பொழுது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதெல்லாம் மனசில் தயவு செஞ்சு பதிஞ்சு நாய்களை வளங்க. நாய் வளர்க்கக்கூடாதுங்கிற ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வராதிங்க. அதே போல் நாய் வளர்க்குறவங்க எல்லாத்தையும் கெட்டவங்கன்னு பார்க்குற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இதில் பார்க்காதீங்க. அது நாய் வளர்ப்பதுங்கிறது மனித குணத்துக்கு ஒரு மிக மிக நெருக்கமான ஒரு விஷயம். ஆனால் புரிஞ்சு வளங்க. இதான் நம்ம சொல்கிறோம். கிட்டத்தட்ட நிவேதா பித்ராஜ் இதை சார்ந்து தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு எலைட் மென்டாலிட்டியிலேருந்து அதை சொல்கிறதுனால அது வந்து நெகட்டிவாக பார்க்கப்படும். ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஹேட்டை வச்சு நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹேட் நீங்கள் பண்ண கெட்ட பேர் வரும். ஏன் இந்தியாவுக்கு இதில் கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்கிறேன்னா, உலகம் முழுக்க நாய்களை கொள்கிற ஒவ்வொரு நாட்டுக்கும் பெரிய அளவு வெறுப்பு அரசியலுங்கிறது நடந்துடும். ஏன்னா மக்கள் உலகம் முழுக்க நாய்களை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாய்களை கொள்ற இப்போ சீனா மேலே நிறைய பேருக்கு ஒரு கடுப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா நாய்களை கொண்டு சாப்பிட்றாங்க. எல்லா சீனர்களும் நாய்களை கொண்டு சாப்பிட்றதில்ல, ஒரு சில பேர் தான் நாய்களை கொண்டு சாப்பிட்றாங்க. அப்படி இருந்தும் சீனா மக்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வெறுப்புங்கிறது வந்து பதிஞ்சிருக்கு. இதே தான் நமக்கு நாளைக்கு நாய்களை எல்லாம் ரோட்டில் அடித்து கொள்வது, இதெல்லாம் இந்த வீடியோஸ்லாம் வருதுன்னா இதாகும். கண்ட்ரோல் பண்ணணும்.
அதே போல் வெறி நாய்களை கண்ட்ரோல் பண்ணணும். ரேபிஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு நோய் தான், அதை கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது, நாய் கடிச்சாவே ரேபிஸ் வருங்கிற அந்த பொய்யான பரப்புரையும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எல்லா நாய் கடிச்சாலும்லாம் ரேபிஸ் வந்துடாது. ரேபிஸ் இருக்க நாய் கடிச்சா தான் ரேபிஸ் வரும். ரேபிஸ் இருக்க நாயோட உயிர் எண்ணிக்கை 5 நாள் 6 நாளைக்கு மேலே அதனால் சர்வே ஆக முடியாது, செத்து போயிடும். ஸோ ரேபிஸ் ஒரு நாய்க்கு அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அது செத்து போயிடும் சீக்கிரம். ஸோ அது அந்த டைமில் மூளையும் குழம்பி போயிடும். அந்த நேரத்தில் நம்ம பக்கத்தில் போகும்போது தான் அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுருது. ஸோ ரேபிஸை கண்ட்ரோல் பண்ணணும். ரேபிஸ் நாய் மூலியமாக மட்டும் பரவாது, பூனை மூலியமாக பரவும், எலி மூலியமாக பரவும், அணில் மூலியமாக பரவும், வவ்வால் மூலியமாக பரவும், எல்லா பாலூட்டிகள் மூலியமாக பரவும். ஸோ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக எல்லா பாலூட்டியும் அழிச்சிடுறதா அப்படியும் வாழ முடியாது. நடுவில் இருக்குது சொல்யூஷன். நம்ம இதுக்கு முன்னாடியே சில காணொலிகள் போட்டிருக்கோம், அந்த சொல்யூஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி. இந்த ஃபியரை வந்து குறைச்சிட்டு, பயத்தை குறைச்சிட்டு, நாய்களுக்கு அவங்க ஏரியாவில் ஒரு சின்ன ஒரு தெருவில் அவங்கவுங்க சாப்பாடு போடுறதுக்கு அனுமதி கொடுங்க. அப்போ தான் அந்த மெகா பேக்ஸ் ஃபார்ம் ஆகாது. கவர்மெண்ட்டோட சொல்யூஷனில் மெகா பேக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த மெகா பேக்ஸ் வந்து பெரிய அளவு மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாகத்தான் மாறும். அப்போ அந்த அச்சுறுத்தலை காரணம் காட்டி நீங்கள் அந்த நாய்களை எல்லாத்தையும் அடித்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இது வந்து கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மணி நேரம் வந்து பேசியிருக்கோம். ஏற்கனவே நம்ம பேச நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். பட் இன்றைக்கி பேசுறதுக்கு காரணம் ஏற்கனவே சொன்னோம் நிவேதா பெத்ராஜ் அவர்கள். அவங்கள வச்சு ஒரு அவேர்னஸை இன்னும் கொஞ்சம் தள்ளி விடுறது உள்ள அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். நன்றி.